ஹை டியர்ஸ், நான் உங்க கேஆர் பேசுறேன். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, அம்மா. அம்மாவோட அன்புக்கு ஈடு இணை இல்லை அப்படிங்கிற ஒரு பார்ட் 2. மத்தியானமா காலையில கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு மேல ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அது மதரோட பார்ட் 2 அப்படின்னு தான் பண்ணணும். பட் அது அந்த மாரி வரல. அது வந்து சொசைட்டி பத்தி நெறைய பேச வேண்டியதா இருந்துச்சு. நான் ஒரு விக்டிம் தான். சரியா? நான் ஒரு விக்டிம் தான். அத வந்து சொல்றதுக்கு எப்பவுமே வந்து பயப்பட்டதில்ல. அதனால ஒரு இமேஜ் போயிரும்னு நெனச்சதில்ல. ஸோ, அதனால தான் அந்த கன்சைன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி பார்ட் 9 அது பண்ணியிருந்தது. அது பண்ணேன். அதுக்குள்ள லீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. 11.3 ஹவர்ஸ் பார்த்துருக்கிறீங்க இதுக்குள்ள. இப்ப தான் அப்லோட் பண்ணோம். 11 ஹவர்ஸுங்கிறது பெரிய விஷயம் தான். ரொம்ப நன்றி. இந்த உலகம் வந்து எத நோக்கி ஓடிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன மாரி ஒரு பையன் வந்து ஒரு மென் வந்து ஒரு வீடியோ பண்றதுல இவ்வளோ பேர் பார்க்குறீங்க. இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கு அப்படிங்கும்போது, எங்களுக்கு வியூஸ் கம்மியா தான் இருந்திருக்குது. வாட்ச் ஹவர்ஸ் அதிகமா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அத பார்த்துட்டு அன்கட் வெர்ஷன் தான் இப்ப இருக்குது. பட் ரேணு, அஞ்சி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம், செல்வாலாம் பார்த்ததுக்கப்புறம், பிரகாஷ் 4 பேர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான். அவங்க தான் ரிவ்யூ டீம் ஆக்சுவலா. ஒரு பெரிய விஷயம் தான் இது. நம்ம யூடியூப் வந்து இந்த அளவுக்கு வந்து பெருசா வந்ததுக்கெல்லாம் நீங்க ஒரு பெரிய காரணம். ஏர்செல்ல 35,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. பியூல 2,000 பக்கமா இருக்கிறாங்க. பிஎம்ஹெச்எஸ்ல கம்மியா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தாழ்மையா கேட்டுக்கிறேன். இங்கேயும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க டியர்ஸ். 1600, 700 ரொம்ப கம்மியான ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு. நீங்க நெறைய பேர் இங்க வரணும். நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த சேனல்ல வர்ற ஃபண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா, மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆயிருச்சுன்னா, ஒரு பைசா கூட வரல. வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு இருக்காங்க. நம்ம அலுமினியில பியூல வந்து லீடா ஒர்க் பண்றாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி. அதேமாரி நம்ம அலுமினியிலயும் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது மந்த்லி ஏதாவது இந்த பணம் போய் அவங்க பையன், பொண்ணு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவியா இருக்குமான்னு சொல்லி இந்த வேலைய பண்றோம். இந்த பணம் கூட ஒரு பொண்ண உருவாக்குறதுக்காக தான் போகுது. இது டாஸ்க் 1. டாஸ்க் 2 என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு வந்திருக்குது. ஒரு கிளையண்ட் கிட்ட இருக்கு. அத வந்து திரும்ப யூஐ எல்லாம் ரீடிசைன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோர் டீம் வச்சிருக்கிறோம். யூஐ சேஞ்ச் நெறையா பண்ணிட்டுருக்கோம். சர்வீஸ் சைட்லாம் முடிச்சுட்டோம். ஜாவா சர்வீசஸ் முடிச்சாச்சு. ஆரக்கிள் டேட்டாபேஸ் வச்சிருக்கிறோம். யூஐ வந்து ரியாக்ட் ஜேஎஸ்ல போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் டெவலப்மெண்ட் இந்த இன்னொரு 10, 15 நாள்ல முடிச்சிருவோம்னு நெனைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட போட்டு ரன் பண்ணிட்டுருக்கோம். நேத்து வரைக்கும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ், ஜாப் அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறனால இன்னொரு லீட போட்டிருக்கேன். அவர் ரன் பண்ணிட்டுருக்காரு. பெரிய கம்பெனியில ஒரு சீனியர் மேனேஜரா இருக்காரு. அவர் தான் பார்த்துட்டுருக்காரு. ஸோ இதுவுமே வந்து இன்னும் 2 பொண்ணுங்களுக்கு ஒரு கரியர் திரும்ப குடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் நெறைய பிரேக் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து ஒரு 8 வருஷம் பிரேக் இருக்கு. ஒருத்தருக்கு 10 வருஷம் இந்த மாரி பிரேக் இருக்கு. அவங்களுக்கு கரியர் திரும்ப குடுக்கணும் அப்படின்னு தான். யாரடி இங்க சொல்றது? கன்டினியூஸா ஒர்க் பண்றவங்க தான் வேலை இருக்கணும். இந்த மாரி ஏதோ ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, ஒரு பெர்சனல் சிச்சுவேஷன் அவங்கனால வேலைக்கு போக முடியல. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தோற்கடிக்கப்பட்டார்கள், ஏமாற்றப்பட்டார்கள், பலவீனமாக்கப்பட்டார்கள். உதவி செய்யறக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க. அப்படின்லாம் இருக்கும்போது அவங்கள நம்ம அப்படி விட்டுட்டு போயிடுற மாரி ஒரு எண்ணம் எனக்கு எப்போ இருந்ததில்ல. இதுவும் 2 பொண்ணுகளுக்காக தான் இந்த ப்ராடக்ட் இத்தனை பேர் ஒர்க் பண்றோம். ஒரு ஸ்ட்ராங் டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ சூப்பரா ஒரு டீம் போயிட்டுருக்குது. வெங்கடேஞ்சலா. பேர் வேண்டாம் விட்டுருங்க. 10 பேர் ஒர்க் பண்றாங்க. அது அவங்க பிரைவசி கன்சர்னுக்காக நான் சொல்லாம இருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு. ஸோ விஷ் பண்ணிக்கங்க. இந்த ப்ராடக்ட் நல்லா வந்து இங்க வேலை இல்லாத பொண்ணுங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கங்க. அதான் நம்ம முழு முயற்சியா ஒர்க் பண்றோம். இதுவும் பொண்ணுகளுக்காக தான். உங்களுக்கு இந்த ரீசென்ட்டா நம்ம ஒரு அலுமினியில ஒரு லீடுக்கு வந்து ரூ. 1,00,000 குடுத்தது தெரியும். இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஒரு 22,50,000 குடுத்தது தெரியும். பசங்கள்ட்ட எதுக்கு குடுத்தோம்? பொண்ணுகளுக்கு மறுபடியும் குடுத்துருக்குறோம். 3 பொண்ணுகளுக்கு குடுத்துருக்கோம். 3 பொண்ணுல 1 பொண்ணு தான் திருப்பி குடுத்தாங்க. இன்னும் 2 பொண்ணு திருப்பி கூட குடுக்கல. வேலை வாங்குனா குடுக்குறேன்னு சொன்னாங்க. ஒருத்தர் இன்னும் குடுக்கல. பேசணும். அவங்களையும் நல்லா தான் பார்த்துக்குது. எனக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரு விமன் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு ஒரு வாழ்க்கையிலங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்காக தான் வந்து இவ்வளோ ஒர்க் நம்ம பண்ணியிருக்கிறோம்.
ஒரு அம்மா அப்படின்னு வரும்போது, அ பார்ட் 2ல பேச வேண்டிய டாபிக் நான் என்னன்னா, நான் பார்த்து மெய் மறந்து போன ஒரு அம்மா, நான் பார்த்து அசந்து போன ஒரு அம்மா. இங்கிருந்து டிசெண்டிங் ஆர்டர்ல போவோம். நம்ம வீட்டுக்கு வந்து மொதன்னு தங்கியிருந்தது வந்து கோபுவோட அம்மா. அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த ஒரு பாண்டிங் ஒண்ணு இருக்கும். அத பார்த்துட்டு யாரா இருந்தாலும் பொறாமப்பட்டுருவாங்க. என்ன மாரி ஒரு அம்மா அது. ஒரு சீஸ் ஏஞ்சல், சீஸ் காடஸ். நான் அப்படிதான் பார்த்தேன். நம்ம வீட்டுக்கு வந்து இந்த ரூம் இருக்குல்ல, இது வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூமா நம்ம பில்டு பண்ணோம். பேரண்ட்ஸ் வந்தா தங்கறக்குன்னு பண்ணேன். எங்க அத்தையும் மாமனையும் வர சொல்லி அவ்வளோ ட்ரை பண்ணோம். இப்ப அப்பா, அம்மாவையும் கூட்டு வரக்கு ட்ரை பண்றோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் அத்தை வர முடியாம போயிடுச்சு. தவறியும் போயிட்டாங்க. ரெஸ்ட் இன் பீஸ் அத்தை. உங்கள நெனச்சா எனக்கு இன்னும் அழுகாச்சி வந்துரும். ஒரு ரீசன் மட்டும் தான். நம்ம ஏதோ ஒண்ணு ஜென்ரலா வந்து தோட்டம் வாங்கணும்னு நெனப்பேன். ஏதாவது நம்ம அப்பா வந்து சொல்லுவாங்க, இத வாங்கணும், அத வாங்கணும்னு சொல்லுவாரு. சொல்லும்போது இத போய் இப்ப சொன்னோம்னா, அத்தை ஒரு சில நேரம் வேணான்ருவாங்க. அப்புறம் நான் அத வேணும்னு நெனச்சேன்னா, ஒரு 4 நாள் பேசாம விட்டுருவேன். பேசாம விட்டுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா 5வது நாள் வந்து அந்த வேலை நடக்கும். அப்பா! எவ்வளோ ஒரு அன்பு இருந்திருக்கும். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க இருக்கிற வரைக்கும் நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் என் ஒய்ஃப்க்கும் குடுத்துரல, என் சிஸ்டர் இன் லா குடுத்துரல, எங்க மாமனாருக்கு குடுத்துரல, எங்க அத்தைக்கும் குடுத்ததில்ல. அவங்க தான் ராணி மாரி அவங்க சொல்றது மட்டும் தான் எங்க குடும்பத்தில நடந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சே தவிர, எங்க அத்தைக்கு வந்து அவ்வளோ மரியாதையும், அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த குடும்பத்தில இருந்துச்சு. கண்டிப்பா சாமியா தான் போயிருப்பாங்க. அவ்வளோ ஒரு பியூர் ஹார்ட். எல்லாருமே வந்து மருமகனுக்கு வாங்கி குடுத்துறணும்னு நெனைப்பாங்க. எல்லாத்தையும் மத்தவங்ககிட்ட இருந்து புடுங்கி குடுத்துறணும் அப்படின்னு. இந்த மாமியார் கொஞ்சம் டிஃபரெண்ட். மருமகன்கிட்ட இருந்து வாங்கி எல்லாத்துக்கும் குடுத்துருவாங்க. இந்த பையனுக்கு லேப்டாப் இல்ல வாங்கி குடுங்க. இந்த பையன் காலேஜுக்கு பணம் கட்ட முடியல குடுங்க. இந்த புள்ள காலேஜுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியல. இத குடுங்க. திருப்பி குடுத்துருவாங்க. இவங்க நம்ம சொந்தக்காரர் தானே குடுத்துருவாங்க. இவங்க இதே மெடிக்கல் எமர்ஜென்சின்னு ஆப்பரேஷன்னு கேட்குறாங்க. குடுங்கன்னு என்கிட்ட வாங்கி குடுக்காத காசு, அந்த ஏரியால வந்து நான் ஒரு 50% எங்க ஊர்ல நான் பண்ணியிருந்தேன்னா, எங்க அத்தை ஒரு 50% என்கிட்ட வாங்கி வாங்கி குடுத்தெல்லாம் பண்ணாங்க. எவ்வளோ ஒரு பெரிய மனசு. நாங்க க்ளோஸாவே ரொம்பலாம் இருந்ததில்ல. 2 பேத்துக்கும் ஒரே மாரி நேச்சரு. என் ஒய்ஃப் வந்து அவங்க தவறி போனோனே அப்படிதான் சொல்லி அழுதாப்படி. உங்கள மாரி அவங்கள மாரி நீங்க இருந்தீங்க. இப்ப நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாப்படி. ரொம்ப எதார்த்தமா இருப்பாங்க. பயங்கர பேரன்பு. மனுஷங்கன்னா அவ்வளோ பாசம், அவ்வளோ எதார்த்தம். ஒரு கெட்டது கூட யோசிக்க மாட்டாங்க. அம் எனக்கு வந்து கிட்ட போய் ரொம்ப க்ளோஸா இருந்து, அத்த தான் எல்லான்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் கூச்சமா இருந்துச்சு. அம்மா மாரி தான் இருந்தாங்க. நான்லாம் ஒரு ஆளு, நான் பேசலின்னா ஒரு 4 நாள், 5 நாள், 1 வாரம் பேசாம விட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் ஓடி போய் பண்ணுவாங்க. அதெல்லாம் அம்மா மட்டும் தான் பண்ண முடியும். வேற யாரும் இந்த உலகத்தில பண்ண மாட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி கூட பண்ண மாட்டாங்க. உட்டுருவாங்க. அப்புறம் திரும்ப போய் நம்ம மன்னிப்பு கேட்டு, திரும்ப போய் கால்ல விழுந்து கெஞ்சி, கூத்தாடி இப்படி தான் வாழ்க்கை போயிருக்குது. எங்க அத்தைட்ட அதெல்லாம் இருந்ததே இல்ல. நான் 1 வாரம் பேசலின்னா முடிஞ்சுது வேலை அங்க அவ்வளோதான். ஒரு அம்மாவா தான் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் அம்மாவா இருந்திருப்பாங்க. எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அம் அப்படி பார்த்துட்டு இங்க கோபுவோட அம்மா வந்து நம்ம வீட்ல வந்து தங்கியிருந்தாங்க. 1 வாரம் இருந்தாங்க. நான் இன்னொரு வாரம் இருக்க சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த மாரிலாம் ஒரு அம்மா வந்து லைஃப்ல இருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல டியர்ஸ். எனக்கு கோபுவோட அவங்க அம்மாவ தான் ரொம்ப பிடிக்கும். கோபுவ ரொம்ப பிடிக்கும். 100% பிடிச்சுன்னா, அம்மாவ 1000% பிடிக்கும். என்ன மாரி ஒரு லேடி. அப்பா! அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பரஸ்பரம், ஒரு அன்பு, அ அவங்க 2 பேரும் பேசிக்கிறது, அவங்க பழகுறது, இவரு வந்து அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ மரியாதை குடுக்குறது, அவங்க அம்மா வந்து இவர எப்படி பார்த்துக்கிறது, இதெல்லாம் பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன். அப்பா! என்ன மாரி ஒரு அம்மா, பையன்பா அது. அச்சோ! எனக்கு அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குது. இதெல்லாம் பேசினா நம்மளால பேச முடியுமா இப்ப அப்படின்னு தெரியல. அவங்கள பத்தி நெனச்சா எனக்கு பயங்கர எமோஷன் ஆகுது. ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு தங்குன முதல் அம்மா அவங்க மட்டும் தான். அவங்க தான். இப்போ எனக்கு வந்து கோபுவ மாரி நான் ஃபார்ச்சுனேட் எனஃப்லாம் இந்த ஜெனரேஷன்ல இல்ல. மேபி போன ஜென்மத்தில நெறைய பாவம் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். நெறைய கொடுமை பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். பெரிய அரக்கனா இருந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். பெரிய சிங்கமா பொறந்து நெறைய மானு, முயலு, கரடி கிடைக்கிறதெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுருப்பேன்னு நெனைக்கிறேன். அதனால இந்த ஜெனரேஷன்ல வந்து வேணுங்கிற அளவுக்கு கடவுள் நம்மள கஷ்டப்படுத்திட்டாரு. அம்மாவ எடுத்துக்கிட்டாரு. பார்க்கறக்கெல்லாம் பண்ணிட்டாரு. அப்ப இவங்க அம்மாவெல்லாம் பார்க்கும்போது, ஒரு கடவுளோட அவதாரமா தான்ப்பா நான் பார்த்தேன். ஒரு லேடி
இப்படி இருக்க முடியுமா? இவ்ளோ ப்ளசன்ட்டா, இவ்ளோ லவ்வோட, இவ்ளோ கேரிங்கோட, டேம் டு டூ திங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. எத்தன எவ்ளோ ஸ்டெமினான்னு நெனைக்கிறீங்க? நான் ஒர்க் பண்றேன், என் ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க, கோபு ஒர்க் பண்றாரு, அவங்க ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க. நம்ம வீட்ல 2 குழந்த, அவங்க வீட்ல 1 குழந்த. ஒரு வாரம் வந்து சிங்கமாட்டம் வந்து புலி தான் இது. பெண் புலி மாரி தான். வந்து கிச்சன்ல நின்னாங்கன்னா, காலையில வந்தாங்கன்னா, எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி குடுத்துட்டு, "நீங்க போய் ஒர்க் பண்ணுங்க போங்க." 2 புள்ளைகள் வேலையே செய்யல. சரண்யாவும் வேலை செய்யல, அம்சும் வேலை செய்யல. அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சுட்டு, அம் காலையில சாப்பிட வச்சு, மத்தியானம் வந்து காலையில நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா, அம்மா வந்து இருக்கும் நம்ம பெருசா வேலை செய்யல பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா, இவங்கலாம் வேலை செஞ்சாங்க. நம்மளுக்கு வந்து இந்த மாரி ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, "நீங்க வேலையே செய்ய மாட்டீங்களா?" அத வேற கேட்டு நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேங்க. அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இருந்துச்சு என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் வந்து அம் ஒரு ஒரு வாரத்திலேயே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மதர் வந்து கோபுவோட மதர். க்ளோஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் என்கிட்ட நான் வந்து என்னை வந்து கேட்டாங்க, "இப்ப சொல்லலாம்னு நெனைக்கிறேன். நீங்க வேலையே பார்க்க மாட்டீங்களா? இப்படி தான் இருப்பீங்களா? மக்களோட பேசிட்டு பாசமா தான் இருப்பீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. "உங்கள தாங்கம்மா பார்த்துட்டு இருந்தேன்னு எப்படி சொல்றது?" அம்மா அந்த ஒரு 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 4 நாள், 5 நாள் முத்து வீட்ல ஒரு 4, 5 நாள் 3 நாள், 4 நாள் இருந்தோம். அப்புறம் இங்க ஒரு வாரம் இருந்தோம். ஒரு 4, 5 நாள்ல அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க என்ன பண்றாங்கன்னு என்னோட மைண்ட் பூரா அவங்கள சுத்தியே இருந்துச்சு. எந்திரிச்சிட்டாங்களா? படுத்துக்கிட்டாங்களா? இந்த ரூம் தான் நான் இருக்கிற ரூம்ல தான் அம்மா இருந்தாங்க. அம்மா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இங்கேயே அட்டாச்டு டாய்லெட், பாத்ரூம் எல்லாமே இருக்குது. இங்கேயே குளிச்சுக்கலாம். எல்லாமே இங்க இருக்கு. அம்மா உங்களுக்கு இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? உங்களுக்கு செட் ஆயிருச்சா? உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஃபைனா? நீங்க ஹேப்பியா இருக்கிறீங்களா? உங்களுக்கு புடிச்சிருக்கா? தூக்கம் வருதான்னுலாம் இங்க ஏசி கரெக்ட்டா வருதா? ஹீட்டர் கரெக்ட்டா ஓடுதா? இதெல்லாம் வந்து பார்த்து, பார்த்து அவங்கள வந்து பண்ணிட்டு, என்னோட கவனம் பூரா கோபு அவங்க அம்மா மேல மட்டும் தான் இருந்தது. வேற யார் மேலயுமே இல்ல. சரண்யா மேலயும் இல்ல, கோபு மேலயும் இல்ல, கோபு பையன் மேலயும் இல்ல. அம்மா மேல மட்டும் தான் இருந்துச்சு. ஏன்னா, அம்மா இல்லாம போயிருச்சுல்ல. அப்படி ஒரு அம்மாவ பார்த்தோனே மெய் மறந்துட்டேன். அப்புறம் அம்மாவ வந்து அதிக ஃபோட்டோ நான் தான் எடுத்தேன் அந்த ட்ரிப்ல. அதிகமா ஃபோட்டோ எடுத்து கோபுவும் அவங்களே எடுத்தது. அம்மாவ எடுத்து நான் தான் அதிகமா எடுத்திருப்பேன். அம் அப்பா! அவரு பயங்கரமான கிஃப்டடுப்பா. அவர்லாம் பெரிய பேரதிர்ஷ்டசாலி. அவருக்கெல்லாம் லைஃப்ல எதுவுமே தேவையில்ல. இந்த மாரி ஒரு பொம்பள கூட இருக்கிறது, அம்மா அப்படின்னு ஒரு உருவத்தில கூட இருக்காங்கல்ல, இத தாண்டிலாம் அவருக்கு பெரிய சொத்தெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் புரிஞ்சுகிட்டது வந்து, அந்த எத்தன சொத்த தூக்கி கொண்டு போட்டாலும் அவங்க காலடியில தான் போடணும். அந்த மாரி ஒரு லேடி. நான் இப்ப லைஃப்லயே பார்த்தது இல்லைங்க. கோபு அவங்க அம்மா மாரி ஒரு அம்மாவ நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரு 30 ஏக்கரு தென்னந்தோப்பு, 10 ஏக்கர் மாந்தோப்பு, 40 ஏக்கர் தோப்பு இருக்குது. அந்த அம்மா இங்க வந்து இருந்து நடந்துக்கிட்டது, அவங்க எப்படியெல்லாம் நம்மள பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ! கையெடுத்து கும்பிடணும். அதையெல்லாம் வந்து அத பத்தி பேசுறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்ல. என்னோட கவனம், என்னோட அட்ராக்ஷனு, என்னோட ஈர்ப்பு எல்லாமே அம்மாவ சுத்தி தான் இருந்தது. அம்மா வந்துட்டு, அம்மா போற வரைக்கும் அவங்க மேல ஏக்கமா இருந்தது. அவங்கள கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சுப்பா. நான் எந்த பொம்பளையும் கட்டி பிடிச்சதில்ல. அப்படிலாம் வந்து அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தில யாரையுமே கட்டி பிடிச்சதில்ல. எனக்கு அவங்கள பார்த்தோனே கட்டி ஹக் பண்ணிக்கணும்னு இருந்துச்சு. அப்படியே துடிக்குதுப்பா. ஏன்னா, நம்மளுக்கும் தெரியும், ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்மளும் வந்து இல்லாம போயிருவோம், அழிஞ்சு போயிருவோம்னு தெரியும். வாழ்க்கையில வந்து நடக்க முடியாத ஆசையெல்லாம் நெறைய இருக்கும்ல. அவரு அந்த கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டெல்லாம் பார்க்கும்போது, அப்படியே மனசுக்குள்ள நெறைய ஓடுது. நம்ம ஏன் வந்து நம்ம ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதுதானே காரணமா இருந்திருக்கும். இல்லையா? இப்படி ஒரு அம்மா மகன் இருப்பாங்களா உலகத்தில? அப்படின்லாம் வந்து அவரும் வந்து அம்மானா அது வேற லெவல் அது. அது வந்து ஒரு ஜெம் ஆஃப் த பெர்சன் தான். வந்து இப்ப நம்மலாம் வந்து நம்ம வாழ்க்கையில நடந்த கொடுமை இதெல்லாம் நடக்கும்போது, நம்ம பெரிய பெரிய கார்ப்பரேட்டோடயே சண்டை போட்டுருக்கிறோம். மக்களோட சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெருசு இல்லையா? அதனால அது பிரச்சனை இல்ல. பட் அவரு வந்து ஒரு ஜெம் ஆஃப் த பெர்சன். அந்த மாரி அம்மா வந்து அப்படி எல்லாம் பண்ணி குடுத்தாங்க. அந்த மாரி இருந்தெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து நான் திரும்ப வந்து அவங்கள இந்தியால போய் போய் பார்த்தேன். நானு, என் தம்பி, சஞ்சய், ஆர்மில இருந்த அப்படி தம்பி இப்ப வந்துட்டாப்படி அவன். அப்புறம் வாசு வீட்டுக்காரர் எல்லாருமே போயிருந்தோம். அம்மாவ பார்க்குறக்கு. போயிட்டு கோபி வீட்டுக்கு போயிட்டு, சரண்யா வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தோம். சரண்யா வீட்லயும் போய் அவங்க அப்பாலாம் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணாரு. இந்த ஆர்கே சரண்யாவ கூப்பிட்டு ஆர்கே வந்துட்டு போனாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் ஆர்கே இல்லப்பா கேஆர் அப்படின்னு சொல்லி. இந்த மாரி தி பெஸ்ட் மதர் ஐ ஹவ் எவர் சீன் இன் மை லைஃப். அத நம்ம வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போனாங்க. வீடு வாங்குனதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து தங்கிட்டு போனது நான் ரொம்ப ஒரு பாக்கியமா நெனைக்கிறேன்.
அவங்க ஒரு வாரம் இருந்தது வந்து எனக்கு இன்னும் எமோஷனலா தான் இருக்குது. எங்க வீட்ல ஒரு அம்மா வந்து இருந்து ஒரு வாரம் சாப்பிட்டு போனாங்க அப்படின்னு. அப்பா! அவ்வளோ பெரிய குடும்பத்திலருந்து வந்த ஒரு பொம்பள, சாதாரணமா அப்படியே அந்த பேஸ் அந்த அந்த எப்படி சொல்றது? கிரவுண்டடுங்க. சோ கிரவுண்டட், சோ ஹம்பிள், சோ ஜென்யூன். என்ன மாரி ஒரு லேடி அவங்க. ஐயோ! எனக்கு வந்து சொன்னாங்க, "கோபு அவங்க அப்பா ரொம்ப லேட்டா தான் லவ் பண்ணிக்கலாம்ன்னு." இந்த மாரி ஒரு பொம்பளைய இருந்தா எவன் வேணாலும் லவ் பண்ணியிருப்பான். அந்த மாரி ஒரு அது என்ன ஒரு கேரக்டர், என்ன ஒரு கேரிங். சிங்கமாட்டம் நின்னு அந்த அத்தன வேலையும் பண்ணி எல்லாத்துக்கும் அந்த ஒரு வாரம் இருந்தனால ஒருத்தர கூட பெருசா உள்ளயே விடல. என்ன பண்ணணும்னு அப்படிலாம் இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் வயசானவங்க, அவங்களுக்கு எவ்வளோ உடம்புல பிரச்சனை வந்திருக்கலாம். வலிச்சிருக்கு, உடம்பு வலிக்கும். கிளைமேட் மாறி இருக்கும், தண்ணி மாறி இருக்கும், இடம் மாறி இருக்குது. ஐய்யய்யோ! அதெல்லாம் சோ கம்ஃபர்டபுள்ங்க. அதாவது அவங்கள அவங்கள பார்த்து நம்ம கம்ஃபர்டபுள் ஆயிருவோம். எனக்கு வந்து ஒவ்வொரு நேரம் அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்களா? கம்ஃபர்டபுளா இருக்க என்னோட கவனம் பூரா அப்படித்தான் இருந்துச்சு. அம்மா கம்ஃபர்டபுளா இருப்பாங்களா? அப்படிங்கிற கவனம் மட்டும் தான் இருந்துச்சு. கோபு பத்தி, சரண்யா பத்திலாம் பெருசாலாம் கேர் பண்ணிக்கல. ஏன்னா, அவங்களும் நம்மள மாரி இருந்தவங்க தான். அவங்க எங்க இருந்தாலும் இருந்துக்குவாங்கன்னு தெரியும். அம்மா கம்ஃபர்டபுளான்னு மட்டும் தான் பார்த்தேன். சோ கம்ஃபர்டபுள். அவங்க அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருந்ததுனால, நம்ம எல்லாருமே கம்ஃபர்டபுளா இருந்துட்டோம். எனக்கு அதனால தான் வந்து ஊருக்கு போனோனே நான் இவங்ககிட்ட சொல்லாம தான் போனேன். இவர்ட்டலாம் கூப்பிட்டுலாம் போய் அம்மாவ போய் பார்க்குறேன்னு சொல்லவே இல்ல. சரண்யாட்ட போய் உங்க அப்பா, அம்மாவ பார்க்குறேன்னு சொல்லல. கோபுட்ட வந்து உங்க அப்பாவ போய் உங்க அம்மாவ போய் பார்க்குறேன்லாம் யார்ட்டயுமே போய் சொல்லல. நாங்க பாட்டுல கிளம்பி போயிட்டோம். அம்மாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டோம். அவங்க வெளியில ஒரு அளவுக்கு போயிட்டாங்க. அப்புறம் வந்துட்டாங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் வாழ்க்கையில பார்க்காத ஒரு பொம்பளைங்க அவங்கலாம். ஒரு 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 பொம்பளைகளுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்குல்ல. இப்ப லேடீஸ்னா விமன், பெண் அப்படின்னு சொன்னா ஒரு மரியாதை வருதுல்ல. கோபு அவங்க அம்மா மாரி நெறைய பேர் இருக்கிறதுனால மட்டும் தான் அந்த மரியாதை இன்னுமே இருக்குது இந்த சொசைட்டில. அவங்கலாம் போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாருக்கும் இந்த மரியாதையே இருக்காது. நான் இன்னைக்கும் கூட அவங்க அம்மாவ நெனச்சேன்னா எனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக் கண்ல தண்ணி வந்துரும். அது கோவப்படலாம் மத்தவங்க மேல, ஆத்திரப்படலாம், என்ன வேணா பண்ணலாம். அழுகாச்சி இருக்குல்ல, அந்த எமோஷன் வந்து நம்மள விட நம்ம ஒருத்தர பெருசா நேசிச்சா மட்டும் தான் அந்த அந்த எமோஷன்லாம் வரும். நான் அப்படிதான் அம்மாவ பார்க்குறேன். அந்த மாரி அவருக்கு வந்து இப்படி ஒரு லைஃப் எல்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, இந்த அளவுக்கு ஒரு பையன த பெஸ்ட் மதர் ஐ எவர் சீன். அது ஒரு பையன் இப்படிலாம் வரணும்னு சொல்லி ஒரு அம்மா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து, பார்த்து பண்ணுனது இருக்குல்ல. அவங்க அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அளவே கிடையாது. அது வந்து ஒரு அம்மாவா அவங்க அவ்வளோ இழந்திருக்கிறாங்க. அவ்வளோ இழந்து என் பையன் நல்லா இருக்கணுங்கிற அது என் பையன் ஒண்ணு தான். ஒரே விஷயம் மட்டும் தான் இருக்கும். நான் நல்லா இருக்கணும், இல்ல என் பையன் நல்லா இருக்கணும். என் பையன் நல்லா இருக்கணுங்கிறக்காக அந்த அம்மா இழந்த இழப்பு இருக்குதுல்ல, அதெல்லாம் ரொம்ப பெருசு. வேற யாரா இருந்தாலும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எதுக்கு இங்கேல்லாம் அனுப்பிச்சுட்டு உட்காந்து அனாதையா அங்க உட்காந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்கணும். வாடா இங்கேயே இருந்து பண்றேன்ட்டு போயிட்டு இவரும் போயிருப்பாரு. இவரு ஒண்ணும் இப்போ அம்மா பேச்ச தட்டுற ஆள்லாம் கிடையாது. என் பையன் நல்லா இருக்கணும். அவனுக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில அவன் பண்ணட்டும். இது என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன்னு வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தேங்க. ஹம்பிள்ங்க. நம்ம ஊர்லலாம் அந்த மாரி ஒரு சாரி அவங்கள பத்தி பேசினா கொஞ்சம் எமோஷன் ஆகுது. கண்ணெல்லாம் கலங்குது. பட் அவ்வளோலாம் சொத்து இருந்ததுன்னா இங்க என்ன வேலை நாங்கலாம் பண்ணியிருப்போம் தெரியுமாம்மா? சாமிம்மா நீங்கலாம். ஐயோ! நான் பார்த்தது இல்லப்பா சாமி. நான் வந்து 2 மாசத்துல அம்மா இறந்து போச்சு. அத கூட பொய் சொல்றதே நான் 5 மாசத்துல இறந்து போச்சுன்னு. எல்லாமே நம்ம வாழ்க்கையில டேட்டா வேண்டாம் விடுங்க. அதெல்லாம் பேசினா ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னதான் ஏன் எனக்கெல்லாம் நீங்க பண்ணீங்க? ஒரு ஆம்பள பையனா பொறந்த பாவத்த தவிர நான் ஒரு பாவமும் பண்ணல. நம்மளுக்கு எல்லாமே தப்பு தப்பா தான் பண்ணியிருக்கிறாங்க. 2 மாசத்துல அம்மா செத்து போச்சு. என்கிட்ட 5 மாசம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தா, அவங்க அம்மா 2 மாதத்துல செத்து போச்சுங்கிறாங்க. ம். ஸோ அந்த மாரி ம் அம்மா வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விமன் ப்ராடக்ட். அதனால எனக்கு பொம்பளைங்க மேல இருக்கிற மரியாதையெல்லாம் அதிகமா போனதுக்கு காரணம் வந்து, நான் வாழ்க்கையில சந்திச்ச பெண்கள் மட்டும்தான். ஏன் ஒரு பெண் அப்டின்னா வந்து, எல்லா வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன். ஒரு பெண்ணுனா ஒரு ஆணுக்கு எவ்ளோ பெருசு தெரியுமா? ஷி இஸ் த வேர்ல்டுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஒரு பொம்பள தான் ஒரு ஆம்பளைக்கு உலகமாவே இருந்திருக்காங்க. அவங்க தான் அத படைச்சிருக்கிறாங்க. அவங்க தான் எல்லாமே அப்படின்னு நான் சொல்றதுக்கெல்லாம் காரணம் இந்த மாரி நெறையா லேடீஸ பார்த்ததுனால மட்டும் தான். அவங்களோட சாக்ரிஃபைஸ் கோபு அவங்க அம்மாவோட தியாகம் இருக்குல்ல, அதெல்லாம் ஈடு இணையே கிடையாது. அவர்லாம் எத்தனை சம்பாரிச்சு கொண்டு கால்ல கொட்டுனா கூட, அவங்க அவங்க பண்ண தியாகத்துக்குலாம் அது ஈடு இணையே இல்ல. அந்த அம்மா எடுத்துக்கிட்ட வலி, அந்த வேதனை, அந்த தவிப்பு, அந்த தனிமை, அந்த கஷ்டம், அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் பையன் நல்லா இருக்கும்னு நெனச்சாங்க பாத்துக்கங்க. அதெல்லாம் வேற லெவல்.
அப்புறம் நம்ம அங்க போயிருந்தோம். அப்புறம் அவங்க சித்தியெல்லாம் வர சொல்லி, அவங்கள கூட்டிட்டு வந்து அதெல்லாம் பண்ணா கூட பரவால்ல. எனக்கு இன்னொன்னு பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அவங்க முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்ல. சரியா? நம்மளுக்கு என்னன்னா, ஒரு 14 வயசுலேருந்து சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணிட்டோம். இப்ப நம்மளுக்கு வேலை போயிருச்சு. வேலை தேடிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் வேலை கிடைச்சிரும். விஷ் பண்ணுங்க. ப்ரே பண்ணிக்கங்க. இந்த டைம்ல கூட ஒரு பையன் ஆப்ரேஷன் வரும்போது ரூ. 2,00,000 குடுத்தோம். இல்லையா? போன மாசம் ஒர்க் பண்ணி குடுத்தோம். இன்னைக்கு சர்ஜரி. நேத்து நண்பர் ரீச் பண்ணாரு. இன்னைக்கு கூப்பிடல. ஏன்னா பிஸியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அம்மா வந்து நம்மள பார்த்துக்கிட்டதெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல. கேஆர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, அவங்க துடிச்ச துடிப்பு, தவிப்பு, நம்மள வந்து அவங்க வீட்ல வச்சு எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு. அவங்க தங்கச்சிய வர சொல்லி, சித்திய வர சொல்லி அவங்ககிட்ட பேசினது. அவங்க மாமாட்ட பேச வச்சிருக்கிறாங்க. அவங்க சித்திகிட்ட பேச வச்சிருக்கிறாங்க. எங்க அம்மா இருந்தா அப்படிதான் பண்ணியிருக்கும். கோபு அவங்க அம்மா என்ன பண்ணாங்களோ, எங்க அம்மா இருந்தா அதான் பண்ணியிருக்கும். அதனால தான் அவங்கள பத்தி பேசினா எனக்கு எமோஷன் ஆகுது. எனக்கு கோபு பத்தி பேசினாலும் எமோஷன் ஆகாது. கோபு ஒரு குட் ஃப்ரெண்டு. எமோஷனலா எனக்கு அவரெல்லாம் கனெக்ட்லாம் கிடையாது. நான் ஹானஸ்ட்டா சொல்றேன். ம். கோபுவ தாண்டி இன்னும் ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் லைஃப்ல இருக்காங்க. பசங்களும் சரி, புள்ளைங்களும் சரி, அத விட ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா, அவரு எனக்கு ஒரு 5 வருஷமா தான் தெரியும். எனக்கு சின்ன வயசுலேருந்து கூட இருந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. உயிர குடுக்குற மாரி நெறையா புள்ளை பசங்க இருக்கு. ஆனா, கோபு அவங்க அம்மா வந்து ஒரு அடுத்த லெவல். ஒரு ஜெம் ஆஃப் த பெர்சன். அவங்க வந்து எனக்கு இவரோடலாம் எனக்கு ரொம்ப முக்கியம் என் லைஃப்ல. அம்மாவுக்காக கோபுவ நெறைய நாள் நான் இழுத்து பிடிச்சு வச்சிருந்திருக்கிறேன். அதுவும் அது உண்ம. கோபுக்காக அம்மாவ இழுத்து பிடிக்கல. அம்மாவுக்காக தான் கோபுவ இழுத்து பிடிச்சு வச்சேன். வேறலாம் ஒண்ணுமே இல்ல அதுல. அப்படி ஒரு மதர். எனக்கு வந்து அவங்கள பார்த்தோனே எனக்கு வந்து நான் அப்படியே கரைஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன். இவ்வளோ பெரிய ஆளு என்னென்னமோ நீங்க சொல்லுவீங்கல்ல. 1000 பேர்த்துக்கு விசா பண்ணாரு, இத பண்ணாரு. எவ்வளவோ வந்து இந்த சாரி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகுது அவங்கள பத்தி யோசிச்சா. எவ்வளவோ சொல்லுவீங்கல்ல. இந்த மாரி வந்து என்னென்னமோ பண்ணிட்டாரு. மாசம் ஒரு ஈவென்ட் நடக்கும். 500 எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாச்சு, காசு குடுத்தாச்சு. எல்லாம் ரைட்டு. எத்தனையோ புள்ளைக கூட இருக்குது, எத்தனையோ பசங்க கூட இருக்குது. ஒரு பெரிய ஆர்மி. கேஆர்ன்னு இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு. அதனால தான் டிஎஸ் வேலை இல்லாம நான் கவலைப்படாம இருந்தேன். 31 வருஷம் இந்த சொசைட்டிக்கு வேலை செஞ்சிருக்கேன். அதனால. ஆனா அம்மாவ பார்த்தோனே அப்படி கரைஞ்சு ஒண்ணுமே இல்லாம அப்படியே தண்ணி மாரி போயிட்டேன். அப்படி பார்த்தோனே. அதுதான் மதர். அம்மானா அதுதான். கோபு அவங்க அம்மா தான் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மதர் ஐ ஹேவ் எவர் சீன் இன் மை லைஃப். அப்பா! ஒரு எப்படி சொல்றது? அது சாமி ஆக்சுவலா. அதெல்லாம் வந்து வாழும்போதே சாமியா தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து அவங்களையெல்லாம் வந்து அ நம்ம உணர்ந்துட்டோமா அப்படிங்கிறது தான். கோபு அவங்க அம்மாவ பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, உணர்ந்துட்டோமா, அவங்களெல்லாம் கரெக்ட்டா நம்ம வச்சுக்கிறோமா, வழி நடத்துறோமா, அவங்க மேல அன்பு செலுத்துறோமா, ஆதரவா இருக்கிறோமா அப்படின்னு. நான் அன்னைக்கு சொன்னேன், உங்களுக்கு 1 பையன் கிடையாது 2 பையன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்ப சொன்னாங்க எனக்கு அவங்க எப்படின்னா, எங்க அம்மா இருந்தா கோபு அவங்க அம்மா மாரி தான் நடந்திருக்கும். நான் போறேன்ப்பா, துடிக்குதுப்பா என்ன பார்த்து. ஐயோ! கேஆர் வந்துட்டாரு, கேஆர் வந்துட்டாரு, கேஆர் நான் என்ன பெரிய மகாராஜாவா? இல்ல பெரிய கோடீஸ்வரனா? இல்ல. அவங்கள பொறுத்தளவுக்கு ஒண்ணு தான். தாயில்லா பையன், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்து கல்யாணம் பண்ணி 2 புள்ளைய பெத்து இந்த சமுதாயத்துக்கு இத்தன வேலைய செஞ்சு கூட இருக்கிற பையன் புள்ளைகள்லாம் அனுசரிச்சு நல்லா வச்சு அவங்களையெல்லாம் நல்வழிப்படுத்தி, என் பையனும் போய் கூட கேஆர் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு, எங்க அம்மா இருந்தா நீ அப்படித்தானே பார்த்துருக்கும். அப்படி பார்த்த ஒரே அம்மா வந்து கோபு அவங்க அம்மா மட்டும் தான். என்ன பார்க்கும்போது அவங்க 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 துடிப்பு, அது அந்த படபடப்பு என்ன பார்க்கும்போது ஷி இஸ் ரியாக்டிங். அந்த அந்த பெயினு, ஐயோ! அம்மா இல்லாம வந்துட்டாப்படி, அம்மா அந்த அந்த வலி அந்த அம்மாவுக்கு இருக்குது. எனக்கு அது புரிஞ்சிருச்சு. எனக்கு அது புரிஞ்ச உடனே தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஆனா என்னன்னா, நம்மளால வந்து அத எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. தி பெஸ்ட் மதர் ஐ ஹேவ் எவர் சீன் இன் யுவர்ஸ் லைஃப். வந்து இருந்தாங்க. நீங்க போகாதீங்கன்னு தான் கெஞ்சுன்னு கெஞ்சினோம்ப்பா. இருந்துக்குங்க. இன்னொரு வாரம் இருங்க, இன்னொரு வாரம் இருங்க. இப்படி தான் இருந்துச்சே தவிர, நீங்க போயிறாதீங்கம்மான்னு தான் சொன்னேன் நானு. அவங்க போயிட்டு போறாங்க. நீங்க இருங்க நான் கொண்டு விடுறேன்னு சொன்னேன். அவங்க 2 பேரும் என்ன போனா போயிட்டு போறாங்க. நீங்க இருங்கம்மா நான் உங்கள கொண்டு வரணும். மெரினாடு எத்தன தடவ வந்திருப்பேன். நான் கொண்டு விடுறேங்கம்மான்னு சொன்னேன். நான் இப்பவும் சொல்றேன். அம்மாவுக்காக தான் கோபு இழுத்து பிடிச்சேன். கோபுக்காகலாம் அம்மாவ இழுத்து பிடிக்கல. அம்மாவுக்காக மட்டும் தான் கோபு சரவணன் இன்னும் இழுத்து பிடிச்சு வச்சிருக்கேன் லைஃப்ல. சரியா? ஏன்னா அவங்கள விட எனக்கு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காங்க லைஃப்ல. நான் பொய்யெல்லாம் சொல்லல. எனக்காக இப்ப சாகறக்கு ரெடியா நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டோம்னா, என்ன வேணாலும் பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு லைஃப்ல. அந்த இடத்துல கோபு சரவணன் இன்னும் அந்த இடத்துக்கு வரல. வருவாங்க. பட் இன்னும் அந்த இடத்துக்கு இல்ல. பட் அம்மா வந்து அதையெல்லாம் தாண்டி பல இடத்துல, பல இதில நான் மேல வச்சிருக்கிறேன். கோபு அவங்க அம்மாவ. அம்மா இல்லாத பையனுக்கெல்லாம் என்னங்க இப்படி தானே இருந்திருக்கும். அந்த அம்மா என்ன பார்த்து என்ன அதாவது நான் பண்ணுன வேலைய உடஞ்சு ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாம போயிருவான்.
என்ன ஒருத்தர் கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு கரெக்ட்டா கொண்டு சேர்த்துறாங்கல்ல. இந்த மாரி கேஆர் வந்து இத்தன வேலை பண்ணியிருக்காரு. இவ்ளோ வேலை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க தம்பிகிட்ட பெருமையா சொல்றாங்க, தங்கச்சிகிட்ட சொல்றாங்க, சொந்த பந்தட்டலாம் சொல்றாங்க. எல்லாத்துட்டயும் பேசுறாங்கப்பா என்ன பத்தி. எங்க அம்மா தான்ப்பா அத பேசும். எங்க அம்மாவ தவிர பேசின அடுத்த ஒரு அம்மா வந்து கோபு அவங்க அம்மா மட்டும் தான். ஏன்னா நான் கோபுக்கு எந்த ஒரு பெரிய உதவியும் பண்ணதில்ல. நான் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஏசலுக்கு வந்து அவர் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவரு தான் எல்லாம் பண்றாரு. நம்மளுக்கு வந்து இப்ப 3 ட்ரஸ்ட் இருக்கிறதுனால நெறைய பிரச்சனை இருக்கும். நெறையா இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். கோபு இருக்கிறதுனால தான் எல்லாமே நல்லா போகுது. அம் ஐயோ! என் கண்ணு பற்றக்கூடாது. நல்ல கண்ணு தான். வாழ்க்கையில படாத கஷ்டமெல்லாம் பட்டேன். அம்மாவுக்கு நெறைய தெரியும். கோபுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு வஞ்சி எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவா. அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து எல்லாம் பேசும்போது, கோபுக்கு வந்து இந்த கஷ்டமெல்லாம் பட்டது கிடையாது. இதெல்லாம் நான் பட்ட கஷ்டத்தில 1% கூட அவரு கஷ்டப்பட்டதில்ல வாழ்க்கையிலலாம். 1% கூட இல்ல. அவரும் ஒத்துக்குவாரு. வேணா கேட்டு பாருங்க. நெறைய பேத்துக்கு அது தெரியாது. இப்ப வஞ்சி மாரி இருக்கிற ரொம்ப க்ளோஸா இருந்த நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா வஞ்சி எப்பவுமே ஒண்ணு சொல்லும். கோபு வந்து கஷ்டப்பட்டதில்ல. ஆனா கோபு புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லும். கோபுக்கு வலின்னா என்னன்னு தெரியும். இங்க நெறைய பேர் அத என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. லிசன் பண்ண மாட்டாங்க. அம் ஒரு விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நம்ம போய் சொன்னா கூட அத புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து நான் ஏன் பீப்பிள் லைஃப்ல இருந்தேன் அப்டின்னா, எனக்கு ஒரு சில விஷயம் புரியாது. ஆனா வலியோட வந்தா நான் அப்படியே ஆதரிச்சு அப்படியே கூட நிறுத்திக்குவேன். நிறுத்திட்டு நான் சொல்லுவேன், "என்னை தாண்டி தான்டா உன்னை தொடணும். பார்த்துக்கலாம் விடுன்னு" சொல்லுவேன். அவன் பாதி ரெடி ஆயிருவான் அதிலேயே. ஏன்னா இப்ப நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியும். நம்ம உலகம் முழுவதும் நம்மளுக்கு ஆள் இருக்கு. எல்லா இடத்துலயும் வடிவேலு காமெடியில சொல்ற மாரி தான். அது உண்மதான். உங்கனால தானே. நான் அதில பெருமையா பேசிக்கிறதுல ஒண்ணும் இல்ல. சந்தோஷத்தில, பூரிப்புல பேசிக்கிறேன். நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா, நீங்க எல்லாம் தான் காரணம். சரியா? அம்மாவ பத்தி நெனச்சா கொஞ்சம் எமோஷனா ஆகுது மன்னிச்சுருங்க. கோவம் அவங்க அம்மா எனக்கு அப்படிதான். நம்மலாம் வீடு வாங்கி நம்ம வீட்ல ஒரு அம்மா வந்து தங்கலையேன்னு அத்தன ஆதங்கம். நம்ம அம்மா இருந்தா வந்து தங்கியிருக்கும்ல. எனக்கு எங்க அம்மா இருந்தா வந்து ஒரு லேடி வந்து ஒரு அம்மாவா வந்து இருந்து, அப்படியே வந்து ஐய்யய்யோ! அது பாருங்க நம்ம வீட்ல வந்து இருந்துட்டு போனதுக்கு எனக்கு எமோஷன் ஆகுது. பேட்டரி லைட்லாம் வாங்கி குடுத்து, டார்ச் லைட்லாம் வாங்கி குடுத்து, அனுப்பிச்சுட்டு வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுவேன். "அடே! அவங்க வேற என்னத்த யூஸ் பண்ண போறாங்க, சும்மா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரிலாம் நம்ம போம்போது என்னைய வந்து பெத்த பையனா தான்ப்பா அந்த அம்மா பாத்தது. அது ஒரு பையனா வந்து அதான் சொல்றேன். இப்ப எனக்கு வந்து இல்லாதவனுக்கு வந்து ஊர்ல இருக்கிறது எல்லாம் அம்மா தான். ஒரு அம்மான்னு ஒண்ணு இல்லாம போயிருச்சுன்னா, எல்லா நண்பர்களோட அம்மா, அம்மா தானே அப்படிதான் பாத்துருக்கிறேன். சரி அது அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியும். இப்படி கோபு அம்மாவுக்கு அது நல்லா புரிஞ்சுது. அதே மாரி ஒரு அம்மா இருந்தா மட்டும் தான் அவங்க எனக்கு கோபு அவங்க அம்மா என்னை எப்படி எல்லா இடத்துலயும் கொண்டு சேர்த்துறாங்க. கேஆர்னா இதுதான். ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றாங்கப்பா. கேஆர்னா அம்மா தாய் இல்லாத பையன், கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாப்படி, வரதட்சணை வாங்கிட்டு கிடையாது. கஷ்டப்பட்ட குடும்பத்த கல்யாணம் பண்ணியிருக்காப்படி. எந்த சப்போர்ட் எங்கேயும் கிடைச்சது கிடையாது. எந்த சப்போர்ட்டையும் தேடி போனது கிடையாது. எப்பவுமே கஷ்டப்பட்டு தான் உழைச்சு முன்னுக்கு வந்திருக்காப்படி. நெறைய பேர்த்த கூட வச்சிருக்கிறாப்படி. நெறைய பேர்த்த வாழ வச்சிருக்காப்படி. நெறைய பேத்துக்கு எல்லாம் குடுத்துருக்கிறாப்படி. இப்படிதான் வந்து அப்படிதான் சொல்லி என்ன பில்ட் பண்றாங்க. இது யாரு பண்ண முடியும்? ஒரு போட்டி, பொறாமை இல்லாம என் பையன விட இன்னொரு அடுத்த ஒரு அம்மா பெத்து அனாதைய விட்டு போட்டு போன பையன் பெருசுன்னு நெனைக்கிற ஒரு அம்மானால தானே அது பண்ண முடியும். அதுதான் கோபு அவங்க அம்மா. நான் இருக்கும்போது எந்த இடத்துலயும் அவங்க அம்மா வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ப்ராவெர்ப் ஒண்ணு இருக்குது டிஎஸ். என்னன்னா, "ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரணும்." அதுக்கு அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கோபு அவங்க அம்மா. நான் கூட இருக்கிற வரைக்கும் கோபு கூட என்ன பேசி இது பண்ணாலும் என்ன பார்த்தாங்கன்னா, என்ன தான் பெருசா வச்சிருந்தாங்க. என்னதான் பெருசா வச்சிருந்தாங்க. என்னதான் பெருசா பேசுவாங்க. என்ன மட்டும் தான் வந்து அப்ப சொன்னாங்க. அவரு தான் தெர்லின்னு சொல்றார்ல. அவர்ட்ட எதுக்கு சண்ட போடுறீங்கன்னு சொன்னாங்க ஒரு தடவ. கேஆர் தான் தெர்லின்னு சொல்லிருவாரே. அவர்ட்ட எதுக்கு சண்ட போடுறீங்க? அப்டின்லாம் பேசுனாங்க. எனக்கு வந்து இதுதான் அது. ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா, தம் பிள்ளை தானே வளரும்ங்கிறதெல்லாம் வந்து இதுக்கு இலக்கணம் வந்து கோபு அவங்க அம்மா. ஏன்னா வந்து எனக்கு அப்படி ஒரு எமோஷனையும், ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணிட்டு போன ஒரு தாய். அவங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். அ ஒரு பெஸ்ட் மதர். நான் பார்த்த வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில இப்படிலாம் ஒரு அம்மாவெல்லாம் இங்க பார்த்ததே இல்ல. நம்ம வீட்டுக்கு வந்து தங்கி இந்த மாரிலாம் பண்ணிட்டு போயெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ஷி டிசர்வ்ஸ் இட். அ இவரும் அதே மாரி தான். இவரும் அப்படிப்பட்ட ஒரு பையன் தான். அம்மானா ஒரு உயிர் இவருக்கும். உலகமே அம்மா தான். அப்படி ஒரு பையன். அம்மா, அப்பானா அப்படி ஒரு உலகம். அவர் சொல்லுவாரு வந்து காலேஜ்லேருந்து வந்தா இவங்க அப்பா போய் நின்னு கூட்டிட்டு வருவாராமா. அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம ஸ்டோரிக்குள்ள போனோம்னா, அது ரொம்ப ரொம்ப வலியும், வேதனையுமான கத தான். இப்படி ஒரு அம்மா. அ அந்த ஒரு என்வைரன்மென்ட்லருந்து கோபு தான் ஃபர்ஸ்ட்டு வெளிய வந்தாரு எமர்ஜ் ஆயி. ஸோ, அதுக்கு இப்படி ஒரு அம்மா இருந்தங்காட்டி தான் வர முடிஞ்சது. அதனால அவங்களோட அத்தன பிளெஸ்ஸிங்ஸ் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சவங்க என் வாழ்க்கையில. நான் வந்து அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணா கூட, அப்ப அவங்கள எல்லாம் அப்படிதான்
எப்படியும் கேர் உங்கள கூப்பிடுறதெல்லாம் பயப்படுவாங்க. சொல்லுவாங்க அப்படின்னு. பயப்பட மாட்டாங்க. கோச் போடுவாங்க. எப்படியும் கேர் உங்கள கூப்பிடுறதுன்னு. ம். ம். உங்களுக்கு இன்னொரு பையன் நெனச்சுங்க. பெரிய பையன் நெனச்சுட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லிருவேன். ரொம்ப ஹானஸ்ட் நேர்மை. அப்படியே வந்து எப்படி சொல்றது? அது வந்து பயங்கர டிக்னிஃபைட் லேடி. ம். இஸ் அ டைகரஸ். அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். எனக்கெல்லாம் வாழ்க்கையில உங்கள சந்திச்ச உடனே வந்து நான் தான் ஓப்பனாவே சொல்ட்டேன் பாருங்க. அம்மாவுக்காக கோபு இழுத்து பிடிச்சு வச்சேன். சரணிய இழுத்து பிடிச்சு வச்சேன். இல்லைனாலாம் இல்ல. அப்படி ஒரு மதர் நான் பார்த்துட்டேன் என் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லாதவனுக்கு என்ன பண்றது? எங்கேயோ ஒரு வகை கிடைக்கும்போது அந்த அன்பை ஏத்துக்கிறது தானே. அது எத்தன வருஷமா ஏங்குன மனசு. ஒரு அம்மாவ பார்க்க முடியலையே! நம்மளுக்கு இப்படி ஒரு அம்மா இல்லையே! நம்ம இப்படியெல்லாம் போயிட்டோமே அப்படின்னு துடிச்ச ஒரு மனசு. இப்படி ஒரு அம்மாவா? பையனுக்காக எல்லாம் பண்ணுதா? புருஷனுக்காக எல்லாம் பண்ணுதா? அக்கா தங்கச்சிக்காக எல்லாம் பண்ணுதா? அண்ணன் தம்பிக்காக எல்லாம் பண்ணுது. எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணுச்சா? இப்படி ஒரு மனசா? இப்படி ஒரு பொம்பளையா? இப்படி ஒருத்தர் இருப்பாங்களா? இப்படி ஒருத்தர் இருந்திருக்காங்களா? இப்படி ஒருத்தர் நம்மள பார்ப்பாங்களா? அவங்கள பத்தி எல்லாம் ஒவ்வொன்னும் தெரிஞ்சு எல்லாம் வரும்போது, நம்மளுக்கு ஒரு ரிகார்ட்ஸ் ரொம்ப பெருசா தான் இருந்திருக்கும். ரொம்ப ஹையா தான் நெனச்சிருப்போம். நம்மள இப்படிலாம் பார்ப்பாங்களா? நம்மள இப்படிலாம் கொண்டு சேர்த்துவாங்களா? நம்மள நான் பண்ணுன வேலையில ஒரு சிலர், வெகு சிலர் தான் என்னைய கொண்டு வெளிய சொசைட்டிக்கு அந்த பப்ளிக் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துனாங்க. அதில கோபு அவங்க அம்மா முதன்மையான இடத்துல இருக்காங்க. அவசியமே இல்ல அவங்களுக்கு அப்படிலாம் பண்ணணும்னு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். அது எனக்கு அம்மா தான். நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். எனக்கு அவங்கள எனக்கு நான் மெல்ட் ஆகுற ஒரு அம்மானா அவங்க மட்டும் தான். இப்போதைக்கு. ஸ்டாப்ல இருக்கிறது. நம்ம யுஎஸ் வந்துட்டு போன அம்மா இல்ல. அப்புறம் செகண்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எமோஷன் ஆகுது. மதர் இல்ல. நம்ம பார்த்ததே கிடையாதுல்ல. அதனால வஞ்சி அவங்க அம்மா. அத்தைய பத்தி பேசியாச்சு ஃபர்ஸ்ட்டு. வஞ்சி அவங்க அம்மா. அப்படியெல்லாம் வந்து அவங்க பையன கூட அவங்க ரசிச்சிருப்பாங்கன்னு கூட தெரியாது. அப்பா! தங்கம். அந்த மாரி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஒரு பெரிய பக்கபலம். ம். என்ன கிண்டல் ஓட்டுறதே அவங்க தான் ஓட்டுவாங்க. ஏன்னா வேற எந்த அம்மாவும் என்ன கிண்டல் பண்ணதே கிடையாது. என்ன கிண்டல் பண்ணுறது பூரா வஞ்சி அவங்க அம்மா தான் கிண்டல் பண்ணுவாங்க. எப்பவுமே ஓட்டுவாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஓட்டுறது, ஏதோ 2 சொல்றது. எனக்கு வந்து அது என்னை யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. பயந்துக்குவாங்கல்ல. இப்ப நம்மகிட்ட போய் ஒண்ணு கிண்டல் பண்றதோ, பிடிக்கிறதோ புள்ளைக எப்பவுமே கிட்ட வராது. பொம்பளைங்க கிட்டவே வரமாட்டாங்க நம்மகிட்ட. இந்த என்னோட வேர்ல்டே வந்து பசங்க தான். நம்ம வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரஜீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரஜீஸுக்கு மெசேஜ் பண்ணேன். மச்சி ஒரு இஷ்யூ இத பார்க்கணும், பிடிக்கணும். எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா, அவருக்கு ரிப்ளை பண்ணல. கம்முனு விட்டுட்டாரு. இன்னைக்கு வந்து ரிப்ளை பண்றாரு. ஐ வாஸ் கோயிங் த்ரூ சம்திங் மச்சி. உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? அப்படின்னு கேட்குறாரு. வேற யாரா இருந்தா பேச மாட்டாங்க. நான் வந்து உயிர் போற நேரத்தில கேட்கும்போது, நீ பேசினியாடான்னு கேட்போம்ல. அப்படியே போய் அப்படியே மச்சி என்ன மச்சி ஆயிருச்சுன்னு எனக்கு அந்த கவலை இருக்கு. என்ன மச்சி ஆயிருச்சு? நல்லா தான் இருந்தீங்க. என்னாச்சு? எல்லாம் ஓகேண்ணா. ஓகே மச்சி மறுபடியும் பேசுறேன். உங்களுதெல்லாம் ஓகேன்னு கேட்டாரு. நான் நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? சிங்கமாட்டம் தான் இருக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அந்த மாரி நம்ம அப்படிதான் இருந்திருக்கோம். அதனால பசங்க எப்பவுமே வந்து ஏறி தோள்ல தான் உட்காந்துருப்பாங்க. என் பையன் கூட பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ஏறி தோள்ல உட்காந்தெல்லாம் பயங்கர அட்டூழியம் பண்ணுவான். ஆனா பொண்ணு கிட்ட வராது பெருசா. அது என்னன்னு தெரியல. இந்த பொம்பளை எப்பவுமே கிட்ட வர்றதில்ல நம்மகிட்ட. சின்ன வயசுலேருந்தே அந்த பிரச்சனை தான். பொம்பளைங்க கொஞ்சம் நம்மள கண்டா பயந்துக்கிறது தான் எப்பவுமே. யாரும் கிட்ட வந்ததில்ல. அப்படிலாம் இருக்கும்போது, இப்போ கோபு அவங்க அம்மா ரொம்ப ப்ரீசியஸா என் வாழ்க்கையில ஒரு ஒரு ஈடிணை இல்லாத ஒரு அன்ப நான் சம்பாரிச்சேன்னா கோபு அவங்க அம்மா. யுஎஸ் லைஃப்ல. ம். நான் எப்போ பண்ணாலும் அவங்கள போய் பார்ப்பேன். அவங்களுக்கு வந்து 1 பையன்லாம் கிடையாது. அவங்களுக்கு 2 பையன் தான். அவரு மட்டும் வந்து அவங்க சித்தி, அவங்க மாமா அவங்களுக்கெல்லாம் அவரு மட்டும் இல்ல. நானும் இனிமேல் இருப்பேன். நானும் எல்லாம் பண்ணுவேன். அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். 2வது வந்து என்னன்னா, அத போய் சொல்றாங்கப்பா. இந்த மாரி 25,000 குடும்ப கூடு இருக்கு. 3 ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. இப்ப 4 ட்ரஸ்ட் கூட சேர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. எல்லா நாளும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கோபு கூட சேர்ந்து வேலை செய்றேன் அப்படின்னு பெருமையா பேசுறாங்கப்பா. இந்த மாரி இல்லாதவங்களுக்கெல்லாம் நெறைய குடுப்பாங்க. நெறைய உதவி பண்றாங்க. நெறைய உதவி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படின்லாம் பேசுறாங்க. எங்க அம்மா மட்டும் தான் அதெல்லாம் பேசியிருக்கு. இப்போ கோபு அவங்க அம்மா என்ன வெளிய பேசுனாங்களோ, அத எங்க அம்மா மட்டும் தான் பேச முடியும். அத கோபு அவங்க அம்மா பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. எனக்கு அந்த மாரி அந்த மனசுல இருந்த வலியெல்லாம் போயிருச்சு. கோபு அவங்க அம்மாவ பார்த்தப்பவும் சரி, பேசினப்பவும் சரி எனக்கு எல்லாம் போயிருச்சு. நீங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். பயங்கர ஐயோ! அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, காலையில வந்துட்டாங்க டிஎஸ். மதியானம் வரைக்கும் சமைக்கிறாங்க. இத்தன பேர் சாப்பிடணும். அடல்ட்டே 4 பேரு, கிட்ஸ் 3 பேர், 7 பேர், அம்மாவோட 8 பேர் சாப்பிடணும். ஒரு ஆளு சமைக்குது. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சமைப்பாங்க, மதியானம் லஞ்ச் சமைப்பாங்க, ஈவினிங் டின்னர் சமைப்பாங்க. காலையில எந்திரிச்சு நம்ம வீட்ல வந்து கிச்சன்ல நின்னாங்கன்னா, மதியானம் வரைக்கும் சமைச்சுட்டு போவாங்க. ஒரு துளி மூஞ்சி வாடி நான் பார்த்ததே கிடையாது. எத்தன சந்தோஷம் அந்த மூஞ்சில. எத்தன பூரிப்பு. ஐயோ! நம்ம பையனுக்கு பண்றோம், அவன் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு பண்றோம்ன்னு.
வேற யாரா இருந்தானா ஒரு நிமிஷம் கோவப்பட்டு காமிச்சிருப்பாங்க. அது காட்டவே இல்ல. அப்புறம் நம்மலாம் வந்து இதுக்கெல்லாம் போகல. எதுக்குன்னா அதுக்கு பேர் என்னங்க? ஏதோ ஒண்ணு நீங்க விளையாடுவீங்களே சின்சான். 15 வருஷம் ஆச்சு யுஎஸ் வந்து. அது ஏதோ அந்த சீட்டெல்லாம் வச்சு விளையாடுவாங்கல்லப்பா. அது எனக்கு அது பேர் வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு கடை. அது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கப்பா. நம்ம அதுக்கு போனதே இல்ல. அப்புறம் இவங்கலாம் போலான்னு சொன்னாங்க. கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூதாட்டம் ஏதோ வச்சு விளையாடுவோம்லப்பா. அது எதுக்கோ போலான்னு சொல்லி. நான் வாழ்க்கையிலேயே போனதில்ல. அதெல்லாம் போய் பார்த்ததில்ல. அ அப்புறம் அம்மாட்ட சொல்லி குழந்தைகள நீங்க பார்த்துக்கங்கம்மா. நாங்க 4 பேர் போயிட்டு வரோம்ன்னு சொல்லி எல்லாம் கருப்பு ட்ரெஸ் இதே மாரி எல்லாம் கருப்புல நானு, கோபு, சரண்யா, அம்சு எல்லாரும் அங்க போனோம். அங்க போனதுக்கப்புறம், அங்க போய் பார்த்து ஏதோ சூதாட்டம் அந்த பணம் கட்டி ஏதோ அந்த விளையாடுவோம்லப்பா அந்த அது என்ன பேருன்னு வரமாட்டேங்குது. ஆன்லைன்ல சுத்திட்டு இருக்கும்ல டிஎஸ். அதுதான் அது. அது என்னன்னு தெரியல. அது மறந்துருச்சு. அதில போயிட்டு நான் சூதாட்டம், ஷேர்ஸ் இதெல்லாம் போனதில அது வேணான்ட்டேன் நானு. அது பண்ண மாட்டேன்ட்டேன். $5 $10 வச்சு விளையாட சொன்னாங்க. அது விளையாண்டதில்ல வேண்டாம் விட்டுருங்க. அத நான் பண்ணல. சும்மா இருந்துட்டு சொல்லாமான்னு தெரியல. அங்க ஒரு லேடி இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டேன். அப்போ ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த டைமு. அவங்ககிட்ட கேட்டேன். "நான் சிகரெட் எடுத்துட்டு வரேன்மான்ட்டு ஒரு சிகரெட் குடுக்குறியா?" அப்படின்னு கேட்டேன். கோபு பயந்துட்டாரு. "சும்மா இருங்க அந்த அம்மா அத்தச்சூடுருக்கு ஏதோ பண்ணிற போது." "சிகரெட் எடுத்துட்டு வரல. ஒரு சிகரெட் குடுக்குறியா?" அப்படின்னு கேட்டேன் போய். இவ்வளோ பெரிய சிகரெட் குடுத்துட்டீங்க. வாங்கி குடிச்சுட்டு ஒரு பீர் ஒண்ணு வாங்கி குடிச்சுட்டு, சந்தோஷமா வெளிய வந்தேன். தப்பு தான் மன்னிச்சுக்கங்க. இப்பலாம் பண்றதில்ல. அன்னைக்கு பண்ணது. அப்போ டிப்ரஷன்ல வேற இருந்தேன். அவளாம் வந்துட்டு போறப்ப கொஞ்சம் அவங்கள பத்தி நெனச்சாலே எமோஷன் ஆகும். அம்மாவ பத்தி நெனைக்கவே கூடாது. ஐய்யய்யோ! நம்மள எங்க அத்தைய பத்தி இப்ப நெனச்சாலும் அப்படிதான் வரும். கோபு அம்மாவ பத்தி நெனச்சாலும் அப்படிதான் வரும். எவ்வளோ எமோஷன் வருதுன்னு பாருங்க. இது அழுகாச்செல்லாம் மத்தவங்களுக்கெல்லாம் வந்துராது டிஎஸ். நீங்க அழுகையெல்லாம் வேற யாருக்கெல்லாம் குடுத்துற முடியாது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாலாம் வந்துராது. எனக்கு என் லைஃப்ல வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நான் கோபு அம்மாவ பார்த்தத நெனைக்கிறேன். அவங்க என்னை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த எண்ணம் இருக்குல்ல, தாயில்லா பையன் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்த பார்வை இருக்குல்ல, அனாதை பையன் அப்படின்னு பார்த்த பார்வை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அனாதை பையன்னு தப்பா சொல்லல. தாயில்லா பையன்னு தான் சொல்ல வர்றேன். எங்கேயோ இருந்து இந்த பையன் வந்து இத்தனை பண்ணிட்டான் பாரு. அவங்களோட கம்பேரிசன் எப்படி தெரியுங்களா ஓடுது? என் பையனுக்கு நான் இத்தனலாம் இருந்து நான் பண்ணி, இப்படி ஒரு பொம்பள கூட இருந்து, இப்படி ஒரு அப்பா கூட இருந்து, இப்படி ஒரு அம்மா கூட இருந்து என் பையன் இந்த இடத்துக்கு வந்தான். ஒண்ணுமே இல்லாம இந்த பையன் வந்துருச்சு பாருன்னு அவங்க பார்த்த பார்வை. அதனால நம்ம இத செலிப்ரேட் பண்ணணும். இத பெருசு பண்ணணும். இத இந்த பையன கொண்டு ஒரு இடத்துல சேர்த்தணும். அம் இவரு தான் நம்மளுக்கு அந்த அந்த செலிப்ரேஷன் இருக்குல்ல, பெத்தா மட்டும் தான் பண்ண முடியும். கோபுவுக்கு என்ன பண்ணாங்களோ அந்த அம்மா, அத விட நான் அதிகமா தான் பார்த்தாங்க. அதுதான் தாய் உள்ளம். இதுதான் தாய் உள்ளம். யாரோ பெத்த பையன், என் பையனோட பெருசா ஏதோ பண்றான். என் பையன அத அத அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அப்ப கோபு சொல்றாரு, "இவரு கொஞ்சம் படிச்சு எல்லாம் பண்ணியிருந்தாருன்னா, இன்னும் பெரிய இடத்துக்கு போய் நெறைய சம்பாரிச்சிருப்பாருங்காட்டி, விடு அதான் பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. இந்த வேலைய பண்றதுக்கு யார் இருக்கான்னு சொல்லுது." கம்முன்னு இருந்துக்கிட்டாரு. அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், படிங்க அந்த மாரி பெரிய இடத்துக்கு போயிரலாம் வேலைக்கு, நெறைய சம்பாரிக்கலாம்ன்னு சொன்னோனே, பட்டுன்னு வாயில வருது. அத பண்றதுக்கு தான் நெறைய பேர் இருக்காங்களே. இவரு போயிட்டு இந்த வேலையெல்லாம் யாரு பண்றதுன்னு சொல்றாங்க. அப்பா ஒரு தாய் அதுதான்ப்பா தாய் உள்ளம். அது அம்மானா அதுதான் எக்ஸாம்பிள். ஐ செட் த ஸ்டாண்டர்டு. அம்மானா கோபு அவங்க அம்மாவ தான் நான் எக்ஸாம்பிளா நான் நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சது. அவங்க கோபு எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அவங்க பையன எப்படி பார்த்துக்கிட்டாங்க, மருமகள எப்படி பார்த்துக்கிட்டாங்க, என் பையன், என் பொண்டாட்டி, என் புள்ள, முத்து வீட்ல எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத தாண்டி என்ன எப்படி பார்த்தாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு எனக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குதுன்னு பாருங்க அந்த அம்மா இருந்த டைம்ல. நான் ஒரு ஸ்ட் ஒரு 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 எக்ஸாம்பிளா நான் செட் பண்றது அந்த அம்மாவ மட்டும் தான். பார்த்தா கையெடுத்து சாமியா கும்பிடணுங்கிறது அந்த அம்மாவ மட்டும் தான். ஸோ அப்படிதான் நம்ம பொம்பளைகள வச்சிருக்கிறோம். நீங்க அத நல்லா புரிஞ்சுக்கங்க 1. அப்புறம் அந்த வஞ்சி அவங்க அம்மாவ பத்தி பேசினா, அது நெறைய ஓட்டுவாங்க. என்னைய கிண்டல் பண்ணுவாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம்னா. தாடி வந்து நெறைய வச்சிருந்தேன். அப்ப சொன்னாங்க, அம் நம்மலாம் நின்னு ஒரு ஃபோட்டோவ யாராவது பார்த்தா கூட என் அண்ணன்னு நெனச்சுக்கோங்க அப்டின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி எப்பவுமே என்ன கிண்டல் பண்ணிட்டு ரொம்ப காமெடியா கலகலன்னு வந்து ரொம்ப லைவ்லியா வச்சுக்கிட்டு, ரொம்ப அன்பா, ரொம்ப கேரிங்கா அப்படிலாம் இருக்கிறது வந்து வஞ்சி அவங்க அம்மா. அம்மா ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில வந்து என்னை என்னை இவ்வளோ தூரம் ரசிச்சதெல்லாம் யாருமே கிடையாது. நான் இதுவரைக்கும் எங்கேயும் சொன்னதே கிடையாது. எனக்கு வஞ்சி அவங்க அம்மா மட்டும் தான் என்ன அவ்வளோ ரசிச்சிருக்காங்க. அழகுன்னு சொல்லுவாங்கப்பா என்ன. பேர் அழகுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிலாம். அவருக்கு அவங்கலாம் வந்து குட் லுக்கிங் தான் எல்லாருமே. வஞ்சி அவங்க வீட்ல வஞ்சி தான் சுமாரு. வசந்தும் சரி ரொம்ப நல்லா இருப்பாப்படி. அம்மா, அங்கிள் எல்லாமே நல்லா தான் இருப்பாங்க. அம் பட்
அத நம்ம ஒரு ஃபேமிலி நம்ம ஃபேமிலிக்கு வந்து அந்த மாரி ஒரு ஃபேமிலி கூட இருந்ததுல நான் ஒரு பண்ண பெரிய ஒரு புண்ணியம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நேத்து கூட அம்மாவும், தம்பியும் போயிட்டு தான் போனாங்க அவங்க வீட்டுக்கு. பொங்கலுக்கெல்லாம் வஞ்சி எல்லாம் போயிருந்தாங்க. ஸோ, அது ஒரு குடும்பம் தான். அது நம்மளுக்கு ஒரு குடும்பமா தான் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம குடும்பத்தில வந்து ஒண்ணா தான் இருந்திருக்கிறாங்க. எல்லாம் நல்லது, கெட்டது எல்லாத்துலயும் இருந்திருக்காங்க. வஞ்சி அவங்க அப்பா இல்லாமைலாம் நம்ம எதுவுமே பண்ணிற முடியல. நம்ம வீட்ல வந்து ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி தோட்டத்தெல்லாம் கொண்டு ஒரு 8 ஏக்கர் அடமானம் வச்சு எஸ்பிஐ பேங்க்ல திருப்பூர்ல கொண்டு கம்பெனியில பத்திரத்த குடுத்தா தப்பிக்குமா? யோசிச்சு பாருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த எமோஷன் பார்ட் முடிஞ்சு கவலைப்படாதீங்க. நல்ல வேளை அழுகல. எனக்கு கோபு அவங்க அம்மாவ பத்தி அன்னைக்கு ஆடியோ தான் பண்ணேன். வீடியோலாம் பண்றதுக்கு தைரியமெல்லாம் கிடையாது. பட் ஏதோ ஒரு தைரியத்தில பண்ணிட்டேன். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு 8 ஏக்கர் பத்திரம் இருந்துச்சு. அத அப்பா கொண்டு போய் 2001ல 2000 எண்ட் 2001 அந்த மாரி 24 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு 23 வருஷம் ஆச்சு. கொண்டு போய் வச்சு பணத்த பனில் கம்பெனில பணம் வாங்குனா என்ன ஆகும்? அவன் கொண்டு அதோட 3 மடங்கு லோன் வாங்கி திருப்ப முடியல. பத்திரத்த பேங்க் தொலைச்சிருச்சு. ஸ்டேட் பேங்க் பத்திரத்த தொலைச்சிருச்சு. பார்த்துக்குங்க எவ்வளோ பொறுப்பா இருக்காங்கன்னு. அப்ப நான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து வட்டி இல்லாம நம்ம கடன் வாங்கியிருக்கோம். இத குடுத்தா திருப்பி குடுத்துறணும்னு பார்த்தா பத்திரம் பண்ணிட்டாங்க பேங்க். அதெல்லாம் வஞ்சி அவங்க அப்பா தான் பண்ணி குடுத்தாரு. அங்கிள் எங்க எங்க குடும்பம்லாம் உங்களுக்கு கடமைப்பட்டுருக்குங்க. அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும். கிரீன் கார்டு வேற கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லி பர்த் சர்டிஃபிகேட் வாங்கலான்னு போகும்போது, அதுவும் அங்கிள் தான் வாங்கி குடுத்தாரு. எனக்கு என் ஒய்ஃபுக்கும். பெரிய நன்றி அங்கிள். அந்த குடும்பம் எப்பவுமே நம்மளுக்கு ஸ்பெஷல் தான். வஞ்சி வந்து சின்ன வேலையெல்லாம் பண்ணல. நம்ம அலுமினிக்கு வந்து இப்போ பிரசிடென்ட் ஆயிட்டாங்க. 2013லேருந்து நல்லா ஒர்க் பண்றாங்க. ஷி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விமன் ஐ ஹவ் எவர் மீட் இன் மை லைஃப். நம்மளுக்காக வந்து போர் தளபதின்னு சொல்கிறோம்ல, வாள் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறக்கு ஒரு ஆள் இருப்பாங்கள்ல, அவங்க உயிரை பற்றிலாம் கவலைப்படாமல் அப்படி ஒரு நண்பர் தான் அவங்க. நீங்களாம் வந்ததுனால தான்ப்பா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். சும்மா வந்து கேஆர் வந்தார், உழைச்சார், கஷ்டப்பட்டு படித்தார், வேலைக்கு போனார், காசு சம்பாரிச்சாருன்னெலாம் இங்கே வந்துடல. இப்படியெல்லாம் பிள்ளைங்க பசங்கள்லாம் வந்தது தான். இப்படி இந்த மாதிரி நிறைய பேர்த்த பற்றி பேசணும். அம்மாவை பற்றி பேசும்போது அவங்க அம்மாவை பற்றி சொல்கிறேன். என்ன போய் சொன்னாலும், நான் என்ன தப்பு பண்ணாலும் விட்டே கொடுக்க மாட்டாங்கப்பா அவங்க அம்மா. வசந்தை விட வஞ்சியை விட என்னை நல்லா பார்த்தாங்கிறது உண்மை. என்னை தான் பெருசாக பார்த்துருக்காங்க, இன்னும் பார்க்குறாங்க. என்னை தான் பெருசாக பார்ப்பாங்க. என்ன சொன்னாலும் சரி. ஏதாவது இப்படி அழகாக சின்னதாக ட்ரிம் பண்ணிவிட்டு இப்படி சின்ன பையனாக ட்ரிப்பிங்களா அதுட்டு போட்டு எப்போ பார்த்தாலும் 60 வயசு கிழவனாட்ட தாடி வச்சுக்கிட்டு அப்படி தான் பேசுவாங்க என்கிட்ட பேசும்போது. எவ்வளோ நல்ல மூஞ்சி இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் அங்கே போய் ஊரில் போயிட்டு அந்த 1 மாதம் இருந்ததுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி வந்துட்டு இங்கே வந்து 4 செவத்துக்குள்ளே தான் இருப்பது வஞ்சி போய் சொல்லுமில்ல அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு வருஷத்தில் ஒரு ஆம்பளை வந்து எத்தனை பேர்த்த பார்க்க முடியுமோ அவங்களால 1 மாதத்தில் பார்த்துட்டீங்களே அப்படின்லாம். அது ஒரு அம்மா தான். நான் அம்மா இல்லைன்னுலாம் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் நான் ஃபீலே பண்ணல. அப்படி ஒரு அன்பு. அதனால தானே இந்த ப்ராடக்ட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணுறோம். இந்த வஞ்சிக்கெல்லாம் அது ஒரு ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் ஐ எவர் மெட் வஞ்சி அவங்க அம்மாலாம். எனக்கு ரொம்ப இப்போ இல்லாத ஒரு மனசு என்னப்பா பண்ணும்? எங்கேயாவது நம்ம நண்பர்களோட அம்மா இப்படி தான் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இவங்க 2வது. டிசெண்டிங்கில் போயிட்டுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷ் அவங்க அம்மா. ஒரு லேடி கொஞ்சோண்டு பணம் இருக்கும். அந்த குருவிக்கு அப்பா வந்து சின்ன வயசில் இறந்து போயிட்டார். எங்கள் அப்பா மாதிரி சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டார். கடன்லாம் வச்சுக்கிட்டு. சுரேஷையும் அந்த அக்காவையும் அவங்க வளர்த்துன வளர்ப்பு அந்த அப்படி ஒரு குருவி வந்து அடக்காக்கிற மாதிரி அப்படி கோழி அடக்காக்கிற மாதிரி அது குஞ்சுகளெல்லாம் காப்பாற்றுற மாதிரி அப்படி பார்த்து அதனால் சுரேஷெல்லாம் பெரிய லெவலுக்கு போயிட்டான். அவனுக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம் அந்தளவுக்கு நம்ம போகலின்னு. நம்ம தான் நம்மளோட நேச்சரே வேற இல்லை. அம்மானா அப்படி தானே தனுஷ் சொன்ன மாதிரி தான். நாய் பேய்க்கெல்லாம் அம்மானா பிடிக்கும், எனக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி தானே. இல்லாதவனுக்கு தாண்டா அம்மானா என்னென்னு தெரியும். உங்களோட மன்னிச்சிருங்க தனுஷ், நீங்கள் நம்மளோட சின்ன பையன். இல்லாதவங்களுக்கு தான்ப்பா அம்மா எல்லாம் என்னென்னு தெரியும். உங்களோட வரலாம் இருக்கிறவங்களோட. அப்புறம் சுரேஷ் அவங்க அம்மா முழுக்க அந்த கன்சர்ன் பூரா அந்த குடும்பத்து மேலே மட்டும்தான் இருந்துச்சு. வேறு ஆம்பளையாக இருந்தால் உடனே புரிஞ்சுத்தான் வேறு கல்யாணம் பண்ணி அப்படி இன்னொரு பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க. அந்த குழந்தை நரகத்தை அனுபவிச்சிருக்கோம். என்ன மாதிரி நான் தான் விக்டிம் இதுக்கு. நிறைய இடத்துல பேச முடியல. அதுதான் அந்த ரைட்டப்பா நம்ம லீட்ஸ் குரூப்பில் போட்டோம். எல்லாம் அந்த 15 நாள் கதறிட்டாங்க எல்லாரும். ரேணு சொல்லிச்சு, தயவு செஞ்சு வேண்டாம் விட்டுருங்க கேஆர், முடியலைங்க கேஆர், முடிஞ்சதில்ல அப்பாடா முடிஞ்சுதுரா சாமின்னு எப்போ பார்த்தாலும் அழுகாச்சு வந்துக்கிட்டே இருக்குதுங்க கேஆர், நிற்கவே மாட்டேங்குதுங்க கேஆர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பேசினேன்.
என்னால இருக்கவே முடியல. நான் ஸ்டாப்பா எனக்கு ரொம்ப பெயினா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வஞ்சி கேட்டேன், சாரு இந்த மாரி எல்லா நண்பர்களையும் கேட்டேன். பொண்ணுகள கேட்டேன். பசங்க எல்லாரும் நம்மளுக்கு தெரியும். எல்லாருமே சொல்லிட்டாங்க. காந்தியிலேருந்து எல்லாருமே மெசேஜ் பண்ணாங்க ஆஃப்லைன்ல. சிம்பு எல்லாருமே அவங்க பசங்க சொல்றது பசங்க எப்பவுமே பெரிய லோடா பெருசா தானே இருந்திருக்கும். அப்புறம் பொண்ணுங்கலாம் தான் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு, ஒரு அம்மாங்கிறது எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில. அம்மானா என்ன? அம்மா தான் இந்த உலகமே. அம்மா தான் யுனிவர்ஸ். அம்மா தான் கடவுள். அம்மா தான் எல்லாமே. இந்த இந்த உலகத்தில அம்மான்னு சொன்னா நான் சொன்னேன் பாருங்க, நான் கரைஞ்சு போனேன். கோபுவங்க அம்மாவெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாம தண்ணி மாரி போயாச்சு அப்படியே அவங்கள பார்த்தோன்னே. அவ்வளோதான். அப்படி ஒரு ஒரு நிமிஷம் டியர். அப்படி போயிருச்சு. ஒரு கால் வந்துச்சு. நம்மளுக்கு இன்னொரு நம்பர் இருக்குது இந்தியா நம்பரு. அதில ஒருத்தன் கூப்பிட்டுட்டு இருக்கான் இந்நேரத்தில. ஒரு புள்ள எம்பிஏ முடிச்சுட்டு வேலை வேணும்னு கேட்டது. அதான் கூப்பிட்டுட்டு இருக்கு. நாளைக்கு பேசிக்கலாம். ஸோ அப்படிதான் சுரேஷ் அவங்க அம்மா நம்மள பார்த்துக்கிட்டு தான். அது சோறு போட்டது. அதுவும் அப்படிதான்ப்பா. அது அவன கூட நல்லா பார்த்துக்க சொல்லும். எப்பவுமே சொல்லுவாங்க. "சுரேஷ் நீ நல்லா பார்த்துக்கப்பா. அவனுக்கு யாருமே இல்ல. நீ நல்லா பார்த்துக்க, நல்லா பார்த்துக்கன்னு." அவங்களுக்கெல்லாம் நான் கூட அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்லப்பா. அப்படியே பத்தான பலம் இருக்கு. நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா நம்புனதெல்லாம் அந்த ஸ்டேஜ்ல. இன்னைக்கு பணம்லாம் வந்ததுக்கப்புறம் அது வேற மாரி எனக்கு புரியல. எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஒண்ணும் இல்லாத டைம்ல நான் கூட இருந்தேன்ல, அப்ப சொல்லுவாங்க, "நான் ஒருத்தன் கூட இருக்கிறது ஒண்ணு, 10 ஆன கூட இருக்கிறது ஒண்ணும்பாங்க." அந்த மாரிலாம் அவனுக்கு வந்து அவன் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணா எனக்காக அழுகுவான். அப்பலாம் அவங்க அம்மாட்ட ஒரு தடவ வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில ஏதோ அவன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நான் சரின்னு கிளம்பி வந்துட்டேன். நீங்க என்னையும் அவனையும் பிரிச்சுடுறீங்களான்னு அழுதாப்படி. அப்போ நான் திரும்ப 2 நாள் கழிச்சு போயிட்டேன். அப்புறம் அவனுக்கு ஒண்ணும் சரியாயிடுச்சு. பட் அவன் அக்கா சொன்னாங்க, இந்த மாரி வந்து ஃபீல் பண்ணான். ரொம்ப நீ விட்டுட்டு போயிருவீன்னு பயப்பட்டான் அப்படின்லாம். அம்மானா அப்படியெல்லாம் ஒரு அம்மாவ பார்த்துருக்கிறேன். அப்புறம் வெங்கடேஸ்வர சாமி அவங்க அம்மா. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது அப்ப அடிக்கடி போய் எங்க தங்கிக்குவேன். எனக்கு சாப்பாடு போட்டுருக்குது. அம் அங்கிருந்து படிச்சிருக்கிறேன். எவ்வளவோ கஷ்டம்லாம் அவங்க லைஃப்ல இருந்திருக்கலாம். என்னைய ஒரு மகனா தான் பார்த்தது. அவங்க வீட்ல 2 பையனா தான் பார்த்துருக்குது. என்னைய மூத்த பையன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நான் இந்த தடவ போய் பார்க்க முடியலன்னு நான் ரொம்ப ரொம்ப எனக்கு கேவலமா நான் நெனச்சேன். ஒரு கேவலமான ஜென்மம் தான் நான். நான் போயிட்டுங்க. இந்த தடவ இந்தியா போயிட்டு போன தடவ போயிட்டு நான் அம்மாவ கூப்பிடுறேன். 2023ல போயிட்டு கூப்பிடுறேன். "அம்மா எங்க இருக்கிறீங்க? நான் பார்க்க வரணும்." "எங்கம்மா இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டா, "நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். நான் இங்க போயிட்டேன்." "அம்மா நான் வர்றேன்ம்மா. நான் வர்றேன்ம்மா. எங்கம்மா இருக்கிறீங்க?" "கோழி பண்ணையில வந்திருந்தா சொல்லுங்கம்மா. நான் வந்துட்டு ஒரு நாள் வந்து உங்களோட இருந்துட்டு போறேன்ம்மா." அந்த வெங்கடேஸ்வர சாமி இருந்த அந்த இடம், அந்த தோட்டம், அப்பா இருந்தது, அம்மாவோட நான் இருந்தது, அவங்க கையால சாப்பிட்டது. "நான் இருக்கிறேம்மா, வந்து இருக்கிறேம்மான்ட்டு" நம்ம அங்க கேட்டேன். பட் அன்னைக்கு அவங்க எங்கேயோ போயிட்டாங்கப்பா. பெங்களூரோ, மெட்ராஸோ ஏதோ ஒரு சொத்து இஷ்யூ ஏதோ ஒண்ணு அங்க போயிட்டாங்க. இந்த வருஷம் போம்போது கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டு கேட்குறேன். இவன் நானும் மீட் பண்ணலான்னு பேசியிருந்தேன். இவனும் வந்திருந்தான். இவன் அப்ப வரவே இல்ல. அப்ப என்னோட இஷ்யூ யோசிங்களேன். நம்மளுக்கு பியூ அலுமினி மீட் இருக்குது. நம்ம தோட்டத்தில மீட் இருக்குது. இது இல்லாம ஒரு குறைஞ்சது 100 பேர் வீட்டுக்கு வர்றாங்க. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப தான் ஆல் ஓவர் வேர்ல்டு நம்ம பிரிஞ்சிருக்கோம். 25,000 குடும்பம் இருக்குது. இதுக்கெல்லாம் நான் லீட் பண்றேன். இதுக்கெல்லாம் நான் பிரசிடென்ட்டா இருக்கேன். தலைவரா இருக்கிறேன்னா எத்தன பேர் அங்க வருவாங்க? யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா சொல்லிருச்சு, "இனிமேல் ஆள் போட்டுக்கப்பா. நம்மளால முடியலப்பா. எத்தன பேர்த்துக்குப்பா காப்பி, டீ போடுறது? வந்ததுலேருந்து அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தது. யாரோ ஒருத்தர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. டேஸ் எனக்கு பாத்ரூம் போற கூட இப்பலாம் பெருசா நேரம் இல்ல. இங்கிருந்து போய் அந்த உடம்ப வந்து ரெடி கூட பண்ண முடியல. அப்படிதான் இருந்துச்சு. இப்போ நீங்க அக்செப்ட் பண்றீங்களோ இல்லையோ அதான ஃபேக்ட்டு. நான் நடிகர் கிடையாது. உங்கள அட்ராக்ட் பண்ற மாரி பேசிட்டு, அ அவர பத்தி சொல்ல வேண்டாம். வீட்ல பொண்ணு இறந்து போயிருது சூசைட் பண்ணிக்கிட்டு. ஆனா பார்த்தா ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல நீ வீட்ட பாரு. சரியா? அங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணு. இங்க ஒரே விஷயம் அப்படிதான். உங்கள அட்ராக்ட் பண்ற மாரி பேசுனாங்கன்னா, அவங்களலாம் சாமியா நெனச்சுக்க, கடவுளா நெனச்சு செலிப்ரேட் பண்ணி பெரிய ஆளாக்கி இப்படி பண்ணிருவீங்க. உங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியம் மயிரும் கிடையாது. சரியா? அம்மா விட்டு போட்டு போச்சுய்யா 2 மாசமா இருக்கும்போது. கல்யாணம்போது வரதட்சணை வாங்கிக்கல. வசதியான இடத்துல போய் கட்டிக்கல. சரியா? அன்னைக்கு இருந்த அழகுக்கு, அன்னைக்கு இருந்த அந்த லுக்குக்கே வந்து என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். நான் பார்த்துருக்கிறேன் பசங்கள எல்லாம். நான் எங்க என் 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 ஃப்ரெண்டு சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். அவங்கள பத்தி தப்பா சொல்லல. எனக்கு இந்த லுக் இருக்குது. இத வச்சு நான் பெரிய இடத்துல செட்டில் ஆயிருவேன்னு சொல்லி ஆனவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் பண்ணல. என் மனசுக்குள்ள ஒண்ணு தான் இருந்தது. நான் இன்னும் கஷ்டப்படுற ஒரு புள்ளைக்கு தான் வாழ்க்கை கொடுக்கும்ன்னு இருந்துச்சு. என் ஒய்ஃப கல்யாணம் பண்ணாம இருந்தாலும், இன்னும் இத விட கஷ்டப்படுற புள்ளைய நான் கட்டியிருந்திருப்பேன். அதனால தான் கௌரி சங்கருக்கு ஒரு பெரிய நன்றி. 1000 பேர் இருக்கிற ஏசல் குரூப்ல என்ன மாரி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் தான். எதையும் எதிர்பார்க்காம, எந்த பெனிஃபிட்டும் இல்லாம, எந்த ஒரு சொத்தும் அங்க இல்லாம, ஒண்ணுமே இல்லாம
கௌரி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உனக்கு எப்பவும் பெரிய அவங்ககிட்ட சொல்லுவேன் நான் எப்பவுமே. மச்சி என் புள்ளைய நீ கட்டிக்கடா. நாங்கள் சம்பாரிச்சில்ல 2 பேரும் வேலை பார்த்து பாதி சொத்தை நீ எடுத்துக்கடா மச்சின்னு சொல்லுவேன். என் பையன்கிட்ட கூட இப்போ அப்படி தான் சொல்லிக்கிறேன். என்ன தெரியுமா சொல்லுவேன்? உனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு யார் எந்த பொம்பளை மேலே யார் மேலே உயிரை வச்சிருக்கிறியோ, யார் உனக்கு உலகம்னு தோணுதோ அதை கட்டிக்கடா. வேறு எதையுமே எதிர்பார்க்காத. உங்கள் அப்பா உனக்கு வேணுங்கிற சம்பாரிச்சு வச்சுட்டு போயிடுவேன். நீ அங்கே போய் நல்லபடியா இருடா. நான் தான்டா அனாதையை தெரிஞ்சேன். எனக்கு தான் ஒருத்தனை பண்ணி வைக்கலாம். உனக்கு பண்ணி வச்சிடலாது. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றா. நீ டாக்டருக்கு படிக்கணும் படிச்சுக்கோ. நீ டாக்டர் கல்யாணம் பண்ணணும் அவசியம் கிடையாது. உனக்கு யாரை கல்யாணம் பண்ண பிடிக்குதோ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றா. உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ். யாரோட இருக்கோன்னு தோணுச்சு அப்படி வாழ்றா. எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இருக்குது? எத்தனையோ கோடி வேணால் சொத்து இருக்கலாம். ஆனால் ஒரு பொம்பளை கிட்ட கிடைக்கிற ஒரு சந்தோஷம் சுகம் ஒரு ஆம்பளைக்கு எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் கிடைக்காது. சரியா? அது உயிரை வச்சவங்களுக்கு தான் அது தெரியும். ஒரு பொம்பளை மேலே உயிரை வச்சோம்னா தான் அந்த ஆம்பளைக்கு அந்த பொம்பளை எவ்வளோ பெருசுன்னு தெரியும். ஆனால் இது என்ன தெரியுமா பண்ணும்? நம்ம ஒரு வேளை உயிரை வச்சோம்னா அது பல பேர்த்துட்டு போய் எவன்லாம் வாழ்க்கையில் ஒர்த்தே இல்லையோ அவன் பின்னாடி சுற்றி தெரியும். அதனால் அது திருத்த முடியாத ஒரு சிலர்லாம் விட்டுருங்க. ஸோ வெங்கடேஸ்வர சாமி அவங்க அம்மாவை போய் லாஸ்ட் டைம் போய் பார்க்கலான்னு சொல்லி அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி பார்க்கவே முடியல. நெக்ஸ்ட் இந்த வருஷம் போனால் அம்மாவை பார்த்துட்டு வருவேன். முடிஞ்ச ஒரு நாள் கூட இருந்துட்டு வருவேன். வயசாயிருக்கு அம்மாவுக்கெல்லாம் பார்த்துட்டு வருவேன். அப்புறம் பிரசன்னா அவங்க அம்மா கோல்டன் ஹார்ட் 18 ஏக்கர் ஸ்கூல் நடத்துறதுக்காக கொடுத்த ஒரு அம்மா. என் வாழ்க்கையிலேயே கோபு அவங்க அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வந்த ஒரு அம்மா அவங்கள தான் பார்த்துருக்கேன். நம்மளுக்காக சமைச்சு கொடுப்பாங்க, நம்மளுக்காக ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. பணம் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம் வீட்டில். நம்ம வீட்டில் 10 கூட இருக்காது. அங்கே கட்டுக்கட்டாக பணம் அந்த 2000 3000 அப்படி எல்லா இடத்துலையும் கிடக்கும். நம்மலாம் ஒரு பைசா அப்படிலாம் போய் எடுத்தது கிடையாது. ஒரு பெரிய குடும்பம்னா என்னென்னு நான் பிரசன்னாவை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நன்றிடா பிரசன்னா. அப்படிலாம் ஒரு அம்மாவெல்லாம் நானும் லைஃப்லலாம் பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து பழகினதே கிடையாது பிரசன்னால. அதெல்லாம் தங்கம். அவனை பற்றி தனியாக வீடியோவே பண்ணிட்டேன். பிரசன்னா அவங்க அம்மா. இதெல்லாம் நான் பார்த்து என் வாழ்க்கையில் பிரமிச்சு போய் பார்த்தது. இப்படிலாம் ஒரு அம்மாலாம் இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம். அதுக்கப்புறம் இந்த பசங்களை ரசித்த அம்மாலாம் இருப்பாங்கள்ல, அதில் ரத்னவேலு அவங்க அம்மா. அவனை ரசிப்பாங்கப்பா. எனக்கு தெரிஞ்ச அந்த பிள்ளைய விட அந்த அவனை தான் நல்லா பார்த்தாங்க சின்ன வயசுல. அவன் மேலே அவனை ரசிப்பாங்க. அப்படியே அந்த முன்னாடி விட்டு பின்னாடி ஒரு தாய் அழகு பார்க்குறது எனக்கு அதெல்லாம் புரியும். எனக்கு அப்படியே ஒவ்வொரு சீனும் அப்படி ஞாபகம் இருக்குது. ஒவ்வொன்றும் என் மனசில் அப்படியே ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிருக்கு. அவங்க அம்மா அவனை அப்படி பார்த்துக்கும். அவனை பேசுகிறத ரசிக்கும், கிண்டல் பண்ணுறத ரசிக்கும். ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமர் சென்ஸு. அவன் ஒரு அல்டிமேட்டு கவுண்டம் நிவர்த்தா இருப்பான். அப்படி ரத்னவேலு அப்படி தான் அவனை ரசித்து பார்ப்பாங்க. அப்புறம் சரசத்தன் எங்கள் கனவோட அம்மா ஊரில் சதீஷ் அவங்க அம்மா மடியில் கொஞ்சம் விளையாடும்போது எனக்கு நான் யோசிப்பேன், நம்ம அம்மா மடியில் இப்படிலாம் போய் உட்காந்துட முடியாது அப்படின்னு. நம்மளுக்கு சின்ன வயசில் நம்ம நல்லா இல்லை அழகாக இல்லைன்னு சொல்லிலாம் ஒரு மாதிரிலாம் இந்த பாடி ஷேமிங்லாம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கண்ணு நல்லா இல்லை, முடி நல்லா இல்லை, மூக்கு நல்லா இல்லை, வாய் நல்லா இல்லை, பல்லு நல்லா இல்லைன்னு, காது நல்லா இல்லைங்க. அப்புறம் கடைசியில் தான் தெரிஞ்சதெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்திருக்குதுன்னு, நல்லா இருந்திருக்குதுன்னு, பெஸ்ட்டாக இருந்திருக்குதுன்னு. ஸோ இப்படியெல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு ஆள் தான். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான மதர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையே மாறி வேறு லெவலுக்கு போயிடும். நீங்கள்லாம் என்ன ஒரு விஷயம் யோசிக்கணும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டு வில் கோ ஆன். கடைசியாக வாசு அவங்க அம்மாவை போய் பார்த்தேன். பார்த்தோன்னே என்ன மாதிரி ஒரு தாய் உள்ளம். அந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி என்னை பார்த்தோன்னே அந்த அம்மாலாம் சுச்சோ கேர் வந்துட்டு போயிட்டார். அந்த செலிப்ரேஷன்லாம் இதெல்லாம் நான் டிப்ரெஷன் இருந்த டைமில் நான் உயிர் காப்பாற்றின நண்பர்களில் வாசுவெல்லாம் ரொம்ப முக்கியமான ரோல். எனக்காக நிறைய வழி எடுத்துக்கிட்ட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆன்ட்டி அங்கிள்லாம் பார்த்துட்டு வந்தேன், தோட்டம் போயிருந்தேன். அதெல்லாம் வேறு லெவலுங்க. அதெல்லாம் நம்மளாம் இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம என்னமோ இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்லாம். ரொம்ப இதுதாங்க அம்மாண்ணா. நான் சொன்ன அம்மா கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு பொம்பளையும் ஒருத்தரை நினச்சி நான் உடஞ்சி போய் நான் ஃப்ரீஸ் ஆகி பேசினது இந்த மூமெண்ட். ரத்னாவில் பேசும்போது ஃப்ரீஸ் ஆகிருக்கிறேன். அம்மாவை பற்றி கோபுவாங்க அம்மா அதை கடைசியில் தான் பேசணும்னு நினச்சேன். பட் அது நம்ம மனசுக்குள்ளே டப்புன்னு அப்படி ஸ்பைக் ஆகி மேலே வருது. அப்படிலாம் பேசும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு பொம்பளைன்னா எவ்வளோ முக்கியம்னு ஒரு ஆம்பளை லைஃப்பில் உங்களுக்கு தெரியுதா? அது எந்த ரூபமாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம்,
தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரியா? நீங்கள் வந்து என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற லேடீஸ் எல்லாம் இந்த மாதிரி இருந்து பண்ணுங்க. சரியா? நான் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ கூட இன்றைக்கி 2வது வீடியோ இது. ஆல்ரெடி 2 மணி நேரம் பேசிட்டு இது 3வது மணி நேரம் இன்றைக்கி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, இதோட முழு நோக்கம் வந்து என்னென்னா, நாங்கள்லாம் ஒரு ஆம்பளைங்க இந்த எஸ்ஜே சூர்யா மாதிரி ஆண் மாமா, நெட்டில், ஆம்பளை மாமா அப்படின்னு சொல்ல அப்படிலாம் கிடையாது. ஆம்பளை தான். பெண்ணுக்கு தான் நிறையா எல்லாமே ஒரு பெண்ணு தான் நம்ம சமக்கிறா. ஒரு பெண்ணு தான் பால் கொடுக்குது, ஒரு பெண்ணு தான் பெற்றுக்குது, ஒரு பொம்பளை தான் எல்லாமே. ஒரு பொம்பளை இல்லைன்னா எல்லாம் பைத்தியமே சுற்றி இருப்போம். ஒரு ஆம்பளையோட உலகமே ஒரு பொம்பளை தான். இதை மாற்றி இந்த உலகம் எல்லாமே மாற்றி எனக்கு ட்ரிப்பு போகிறது, டூர் போகிறது, டான்ஸ் ஆடுறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, நான் இங்கே போகிறது, அங்கே போகிறது, காசை செலவு பண்ணுறது, விரயம் பண்ணுறது, சேர்த்து வைக்காமல் இருக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, குடிக்கிறது, கும்மாளம் போடுறது, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆடுறது குடிச்சிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு இன்றைக்கி மாறி போயிடுச்சு. உங்களெல்லாம் எப்படி மதிப்பாங்க எல்லோரும்? எனக்கு ஒன்று சொல்லுங்கள். என்னால் கோபு அவங்க அம்மாவை பற்றி இன்றைக்கி பேசினா கூட எனக்கு வந்து ஒட்டஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நான்லாம் வஞ்சி அவங்க அம்மாவை பற்றி பேசினா வாய்ப்பே இல்லை. இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள்லாம் சொல்லுங்களேன், எப்படி உங்கள் அம்மா உங்களெல்லாம் பார்த்து இன்றைக்கி என் பையன் ஒரு ஃப்ரெண்டோட அம்மாவை இப்போ என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை பார்த்து எங்கள் அம்மா மாதிரின்னு சொல்ல முடியுமா? உங்களை என் புள்ள சொல்லிடுமா? இல்லை என் புள்ள என் பையன் வயசில் இருக்கிற குழந்தை இல்லாத அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தை வந்து உங்களை பார்த்து நான் கோபு அவங்க அம்மாவை பார்த்து எங்கள் அம்மான்னு சொன்னேன். பார்த்தீங்களா? எங்கள் அம்மா இருந்தால் இதுதான் பண்ணியிருக்கு. கோபு அவங்க அம்மா எனக்கு என்ன பண்ணுச்சோ அதை எங்கள் அம்மா பண்ணும். எங்கள் மாமியார் எனக்கு என்ன பண்ணால் அத்தைங்க அம்மா பண்ணும். வஞ்சி அவங்க அம்மா என்ன பண்ணலாம் அத்தைங்க அம்மா பண்ணும். வாசு அவங்க அம்மா என்ன பண்ணுச்சோ அத்தைங்க அம்மா பண்ணு. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அவங்க அம்மா பண்ணும். அந்த மாதிரி உங்களை சொல்ல முடியுமா? அப்போ நம்ம எவ்வளோ ஸ்டாண்டர்ட்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். ஆம்பளை தான் எல்லா காலத்தையும் தப்பு பண்ணுறனாவே இருந்தாண்டி இயர்ஸ். நீங்கள் அவங்கள திருத்தி மாற்ற வேண்டியதெல்லாம் அப்படிலாம் சொல்ல நாங்களே திருந்திக்கிட்டோம், நாங்களே மாறிக்கிட்டோம். நீங்கள் ஏன் கெட்டு போயிட்டீங்களா? நீங்கள் ஏன் எல்லாம் மாறிட்டீங்க? உங்களுக்கு தானே கடவுள் வந்து இயற்கையாகவே ஒரு குழந்தைய சுமக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான். இல்லாட்டி எனக்கெல்லாம் கொடுத்தா நான் 10 குழந்தைய சுமந்து பெற்று கொடுத்துருப்பேன். இத்தனை இந்த ஏசல் அலுமினிங்கிற இத்தனை ஃபேமிலி ஹோல்டு பண்ணி நிறுத்துறேன். என் குடும்பம் பார்த்தங்காட்டி நான் வேலை பார்க்க முடிஞ்சு. சும்மா ஏன் பார்ப்பான்? எனக்கு லிமிட்டட் டைம் தான் இருக்குது. நானும் சீக்கிரம் செத்து போயிடுவோம்ல. நானும் 4 காசு சம்பாரிச்சா தான் என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நான் நினச்சிருக்க மாட்டேனா? ஏன் இதையெல்லாம் விட்டு போட்டு வந்து ஒரு பெரிய நோக்கத்துக்காக நான் வாழ்ந்துருப்பேன். பெரிய நோக்கத்துக்காக வேலை செஞ்சுருப்பேன். காசு வாங்காமல் உழைச்சிருப்பேன் இல்லையா? அப்போ நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற விமன், இதுக்கு முன்னாடி இருக்கிற விமன், என் ஒய்ஃப் ஸ்டேஜில் இருக்கிற விமன்லாம் வந்து கோபு அவங்க அம்மா என்ன ட்ரெண்டு என்ன ஸ்டாண்டர்டை செட் பண்ணாங்களோ அதை செட் பண்ணுங்கள். வெங்கடேஸ்வர சாமி அவங்க அம்மா சோறு போட்டது கூப்பிட்டு எக்ஸாம் டைம் இங்கே வந்து இருந்து படிச்சுட்டு போக எனக்கு அப்படின்னுது. நான் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன். அவங்கள போய் பார்க்க முடியலன்னு. அவங்க அவைலபிளாக இல்லை. நான் இருந்தாலும் எனக்கு கில்ட்டியாக இருக்குது. அவனுக்கு கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன். நான் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம அதே ஸ்கூலில் படித்த ஒரு கேராக இருந்ததுன்னா நம்மளை பார்க்குறக்கு யாரும் வர மாட்டாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. எத்தனை பேர் நம்மளை பார்க்குறக்கு இன்றைக்கி போனோம்னா எனக்கு இந்த பிரச்சனை, இந்த வேலை வாங்கி கொடுங்க, இந்த பணம் கொடுங்க. வஞ்சியே எத்தனை தடவை பணம் வாங்கி கொடுத்துருக்குது எல்லாத்துக்கும். இப்போ வஞ்சி க்ளோஸாக இருக்கிறதுனால வஞ்சிக்கிட்ட எல்லா பிள்ளைகளும் வந்து சொல்கிறது, எல்லா பசங்களும் வந்து சொல்கிறது, எத்தனை காசு அப்படி கொடுத்துருப்போம் பார்க்குறவங்களுக்கெல்லாம். எங்கேயாவது செலவு பண்ணணுன்னு எடுத்துகிட்டு போனால் கூட அப்படி கொடுத்து போட்டு வந்துடுறது தானே. அப்படி பணம் இல்லாட்டி ஃபைனான்ஸில் வாங்கி கொடுத்துருக்குறோம் எத்தனையோ தடவை. இல்லை பொம்பளைகளுக்கு தான் கொடுத்துச்சு, பொண்ணுகளுக்கு தான் கொடுத்து பொட்டை பிள்ளையை படிக்கணும், பொட்டை பிள்ளையை நல்லா வரணும் அப்படின்ட்டு. நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருந்திருக்காங்க, இத்தனை பிள்ளைங்க இருந்திருக்காங்க. இங்கே யாரையும் மிஸ்யூஸ் எல்லாம் பண்ணல, யாரையும் வாழ்க்கையும் கெடுத்துடல. எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கிறேன். என் மனசில் கூட கெட்டணும் கிடையாது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒருத்தன் கூட என் கூட இருந்திருக்க மாட்டான். சரியா? ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் எல்லா விமனையும் ரொம்ப மதிக்கிறேன். அம்மா இல்லாதவனுக்கு தான் பொம்பளைன்னு நின்று தெரியும். அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசினா போதும், உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசினா போதும். எனக்கு எந்த அவசியம் கிடையாது. என்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் நல்லது சொல்கிறேன், உனக்கு நல்லது பண்ணியிருக்கேன், உன்னை கேர் பண்ணிக்கிறேன், உனக்கு உயிரை கொடுத்து நின்றுருக்கேன், உனக்கு அத்தனை வேலையை செஞ்சு கொடுத்துருக்குறேன், காசை கொடுத்துருக்கேன், நேரத்தை கொடுத்துருக்குறேன், கஷ்டப்பட்டுருக்கிறேன், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. இதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் உனக்கு சுகர் கோட்டடாக ஜாலியாக பேசினா தான் உனக்கு வரணும். நான் அப்படி பேசுகிறது என்னை அவமானமாக கேவலமாக பார்க்குறேன். நான் இப்படியெல்லாம் பேசி இந்த உயிர் வாழணுமான்னு என்ன நான் காரி துப்பிக்குவேன் அப்படிலாம் பேசுகிறதுக்கு. சரியா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமானா செத்து போயிடும் அப்படிலாம் வாழ்கிறதுக்கு. அதனால் அந்த மாதிரிலாம் வாழ மாட்டேன். உங்களுக்கு உண்மையாக தான் பண்ணிக்கிறேன், உண்மையாக தான் இருக்குது. அது புரிஞ்சால் கூட்டுருங்க, புரியாட்டி இங்கேயோ இருக்கும்போது நல்லபடியாக இருங்க. அவ்வளோதான். சரியா? பொம்பளைங்கிறது என் லைஃப்பில் பெரிய ஸ்டாண்டர்டு. அம்மாங்கிறதெல்லாம் நான் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணாலும் அம்மாவுக்கு ஈடாகாது. அம்மாவோட அன்புக்கு இணையாக வந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது.
அந்த லெவல்ல தான் நாங்க வச்சிருக்கிறோம். ஆனா, அதுக்கப்புறம் பின்னாடி வந்த லேடீஸ்லாம் அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்களான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. சரியா? நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன்னா, அந்த தியாகம் அவங்க அந்த குடும்பத்துக்காக, அவங்க அவங்க குழந்தைகளுக்காக, அவங்க புருஷனுக்காக. இன்னைக்கு கூட வந்து நம்மளுக்காக ஒருத்தர் நின்னான்ங்கிறது நான் எமோஷன் ஆனேன். சரியா? அதுதான் எல்லாத்துக்கும். உங்களுக்காக நான் உண்மையா நெறைய இடத்துல நின்னேன். அதுதான் கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஏசல் இவ்வளோ பெரிய கிரவுடு சும்மாலாம் வந்துரல. அவங்க ஒரு பிரச்சனைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணி குடுத்தோம், ஒர்க் பண்ணி குடுத்தோம். அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணுங்க அடுத்து இந்த இடத்துக்கு வந்து நின்னுது. அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும். அந்த ஒரு நன்றி எல்லாத்துக்குள்ளேயும் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஸோ, அந்த குட்னஸ் மட்டும் தான் எல்லாத்து மனசுலயும் இருக்கும். நீங்க அத பண்ணுங்க. அம்மாங்கிறது வந்து வாழ்க்கையில எல்லாமே. நான் ஒரு விக்டிம். அ ஒரு அம்மாவா இருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் கடைசியா. நீங்க ஒரு அம்மாவா இருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை சூசைட் பண்ணி செத்து போயிறாதீங்க. நீங்க அந்த நிமிஷம் செத்து போயிட்டீங்க. உங்களுக்கு சொல்லுங்களேன், உங்களுக்கு வந்து 100 டன் வலி இருந்திருக்குன்னு வச்சுக்கங்க. 100 டன் வலியில நீங்க செத்து போயிட்டீங்க. நீங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் நான் 1000 டன் வலிய கோ த்ரூ பண்ணி இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கேன், இந்த இடத்துக்கு. அத பண்ணாதீங்க. உங்க பையனோ, புள்ளையோ வந்து வந்துரும். அதுக்காக பல்ல கடிச்சுட்டு உயிரோட இருங்க. 2வது வந்து அதே மாரி ரிலேஷன்ஷிப்லாம் வந்து குழந்தைங்க இருக்கும்போது டக்கு டக்குன்னுலாம் ஒரு டெசிஷன் எடுத்து வேற இடத்துல பண்ணாதீங்க. அத அடுத்த வீடியோல பேசிட்டேன். அதையும் பண்ணாதீங்க. கொஞ்சம் பேட்சப் பண்ணிக்கங்க. கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. வாழ்க்கையில எப்பவுமே விட்டு குடுத்து போறது மட்டும் தான் ஒரு அன்பா இருந்திருக்கும். புடிச்சத செய்றது. சினிமாவ பார்த்து கெட்டு நாசமா போயிறாதீங்க. அதுதான் நடந்தது எல்லாமே. இன்னைக்கு இன்னைக்கு நடந்த அத்தன பிரேக்கப்புக்கு காரணம் வந்து முக்காவாசி சினிமா தான். என் புருஷன் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். சூர்யா மாரி இல்ல, ஆர்யா மாரி இல்ல. அவங்களோட போய் இருந்தா தானே உங்களுக்கு தெரியும் அவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு. சும்மா நம்ம பேசிக்கலாம் எல்லாத்தையும். சரியா? எல்லாமே பொய் விக்கு. சரியா? உடம்புலருந்து போடுற ட்ரெஸ்ஸுலருந்து அந்த ட்ரெஸ் எனக்கு பண்ணியா நான் அவங்களோடலாம் பல மடங்கு பெட்டரா இருந்திருப்பேன். நெறைய பேர் நீங்க நல்லா இருந்திருப்பீங்க. எனக்கு அதெல்லாம் தேவை மயிரே இல்ல. போனா போயிட்டு போகுது. எது போனாலும் பிரச்சனை இல்ல. அத பத்திலாம் கவலையே இல்ல. அப்படியெல்லாம் வந்து உங்க முன்னாடி நிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் என்ன நேச்சரா இருக்குதோ அப்படியே தான் வந்து நின்றுக்கிறேன். இதெல்லாம் இயற்கையா தான் இருக்குது. இங்க எதுவுமே ஒண்ணும் கலர் கிலர்லாம் பண்ணி ஒரு மேக்கப் பொண்ணுங்கலாம் போட்டுக்கலையே நானு. அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணல. நான் அப்படியே தான் பேசியிருக்கிறேன். எனக்கு உங்கள அட்ராக்ட் பண்ணிலாம் நான் காசு உங்ககிட்ட காசு வாங்கி பிழைக்கணும்லாம் எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் செத்து போயிருவேன் அப்படிலாம் பண்றதுக்குலாம். எனக்கு முடியலைன்னா ரோட்ல பிச்சை எடுத்து சம்பாரிக்க நீங்க காசு போட்டு காப்பாத்துங்க. உங்கள ஏமாத்தி பிழைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே கிடையாது. அத நான் பண்ணவும் மாட்டேன். அது பாவம். நான் அது எப்பவும் யாருக்கும் பண்ண மாட்டேன். சரியா? அதெல்லாம் எப்பவும் பண்ணதில்ல. அதெல்லாம் அவங்க ஷோ பிசினஸ்ல இருக்கிறாங்க. அவங்க பண்றாங்க. உங்கள ஏமாத்தி தான் பொழைக்கிறாங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு கேஆர் தான் உங்க லைஃப்ல தெரியும். 31 வருஷம் வேலை செஞ்சேன்னு சொல்லி எத்தனையோ அவார்ட் வாங்கிட்டேன். ஆஷா நெறைய அவார்ட் வாங்கி குடுத்துருக்குங்க. பெரிய நன்றி ஆஷா. இவ்வளோலாம் நம்ம பண்ணிட்டோம். உங்களுக்கு எத்தன கேஆர் தெரியும்? ஒவ்வொரு சமுதாயத்திலயும், ஒவ்வொரு சொசைட்டிலயும், ஒவ்வொரு தாலுக்குலயும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எத்தன கேஆர் இருந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? எத்தன பேர்த்த உங்களுக்கு தெரியும்? நேத்து வந்த நடிகர் உங்களுக்கு தெரியும். 2000 பேர்த்த வெட்டி குடல்கள்லாம் வெளிய எடுத்து போடுறான். அவனையெல்லாம் ஸ்டார் ஆக்கிடுறீங்க. அ நீங்கலாம் உருப்படுவீங்களா முதல்ல யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் பண்ணலாமா முதல்ல? இதெல்லாம் சப்போர்ட் பண்ணலாமா? உனக்கு உயிர் போன நேரத்தில யார்ட்ட வந்து நிக்கிறீங்க? என்ன மாரி ஒருத்தவங்கட்ட போய் நின்றுருப்பீங்க கடைசில. அப்ப எத நீங்க சப்போர்ட் பண்ணணும், எத பார்க்கணும்லாம் உங்களுக்கு இருக்குது. அம்மாங்கிறது தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. 1000 உறவுகள் பெருமைகள் இல்லை. அன்னை தங்கை அன்னை தந்தையே அன்பின் எல்லை. நம்மளுக்கு எப்படியும் அந்த மெமரி பவர் வந்துருச்சுங்க. இல்லாட்டி வந்து அதனால தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிர்றேன். அட்லீஸ்ட் வரும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர்டா பண்ணிட்டு வந்திருக்கலாம். அதுவும் பண்றதில்ல. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை. சொல்றதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்போ உங்களுக்கெல்லாம் கடவுள் நல்லா குடுத்துட்டாங்கன்னா, நீங்க இல்லாதவங்க எங்கள மாரி பார்த்து ஒரு விக்டிமா வளர்ந்த குழந்தைகள பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கணும்? ஐயோ! கடவுள் என்ன நல்லா படைச்சிட்டாரு, நல்லா பார்த்துக்கணும். என் பையனுக்கு அதான் சொல்லிக் குடுக்குறேன். டேய் உன்ன நல்லா வச்சுக்கிட்டேன். உன் ஸ்டேஜ்ல நெறைய பேர் வேலைக்கு போறாங்கல்ல, அந்த பசங்கள கூட்டு வந்து இந்த ஸ்லீப் ஓவர்லாம் பண்ணாப்படி. கஷ்டப்பட்டு போறவங்களுக்கு கொஞ்சம் காசு குடுறான், நெறைய செலவு பண்றான், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றான் அப்படிலாம் சொல்லுவேன் நானு. பார்த்து இருந்துக்கடா. உன்ன மாரி லைஃப் அவங்களுக்கு இருந்திருக்காது. அப்பா, அம்மா பிரிஞ்சிருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. நீ நல்லா வச்சுக்கடா. பிரிச்சிறாதடா, பிரிஞ்சிராத அவங்ககிட்ட இருந்தெல்லாம் இந்த ரீசனுக்காகலாம் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் நானு. அம்மாங்கிறது ரொம்ப புண்ணியம், ரொம்ப பாக்கியம். நீங்க அப்படி இருக்கணும்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன். ஒரு அம்மாவா ஒரு ஸ்டாண்டர்ட என் அம்மா லெவல்ல இருக்கிறவங்க அத்தன பேர் ஸ்டாண்டர்ட செட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற புள்ளைங்கலாம் அந்த ஸ்டாண்டர்ட செட் பண்ணீங்களாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். சரியா? அத மட்டும் நீங்க பார்த்துக்கங்க. அதுக்கு எப்படி சொசைட்டில இருக்கணும்னு இருக்குது. நான் தான் செல்வ தான் நீ நாரி செத்து ஒண்ணும் இல்லாம தான் போப்போற. சரியா? ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இப்ப தான் இறந்து போயிட்டாங்க. பெரிய லேடி. அவங்க வாங்காத அவார்டு கிடையாது. அவங்க சம்பாரிக்காத சொத்து கிடையாது. நம்ம ஏசல் இருக்கிற ஒரு பொண்ணு தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா? என்ட்ட ஒரு தடவ சொன்னாங்க. ஒரு 3 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன்.
ஆகஸ்ட்டில் வந்தேன்னா, செப்டம்பர், அக்டோபர் டைமில சொல்றாங்க. என்ன ஃபோனே பண்ண காணோம் எல்லாம் ஓகேவான்னு கேட்கும்போது, ஆன்டி வந்து எவரி 10 மினிட்ஸ் இஸ் பூப்பிங் கேர். என்னால எப்படி இது பண்ண முடியல. ஆள் போட்டா ஆள் வரமாட்டேங்கிறான். என்னால எடுத்துலாம் என்னால என்னால நார்மலாவே இருக்க முடியலைங்க கேர். என்னால முடியவே இல்லைங்க கேர்ன்னு சொல்லுச்சு. டாய்லெட் போயிட்டே இருக்கலாம் எவரி 10 நிமிஷம். என்னால பார்க்க முடியல. எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லுது ஒரு பொண்ணு நம்மளோட இருக்கிற பொண்ணு. ஏன் ஜம்மி ஏதாவது ஆளுக்கு இது போட்டு பார்த்துக்கலாமா? ஏதாவது உனக்கு எதாவது வேணுமான்னா, ஆள் சொல்லிக்கிறேன் கேர். நான் ஆல்ரெடி என்ன சொல்றேன் அப்புறம் இறந்து போயிட்டாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் நிலைமை. உங்களுக்கு சரி, எனக்கு சரி. சரியா? இத அப்படியே ஒரு பெரிய அந்த ஸ்ரீதேவி மாரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணி, அந்த இருக்கிற டிக்னிட்டி, அந்த மரியாதை அதெல்லாம் கெடுத்துக்காதீங்க. சரியா? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தான் உலகம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் உலகம். இது என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ, அன்னைக்கு நம்ம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வாழ்ந்துருவோம். மத்தெல்லாம் சும்மா. இன்னைக்கு என்னைய அனுப்பிச்சா போய் மாடு மேய்ப்பேன் எங்க ஊர்ல. சரியா? லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். தேங்க் யூ. எல்லாரும் ஒரு பெஸ்ட் அம்மாவா இருங்க டியர்ஸ். இல்லாத குழந்தைகள் கொஞ்சம் பாருங்க டியர்ஸ். உங்க குழந்தைய மட்டும் பார்க்க வேண்டியதில்ல. ஊரான் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானே வளரும். அப்படியெல்லாம் பார்க்காதனால தான் நான்லாம் நெறைய கஷ்டப்பட்டேன். நான்லாம் விக்டிம் டியர்ஸ். நீங்க அந்த மாரி ரிலேஷன்ஷிப்லாம் டக்குலாம் பிரேக்கப் பண்ணிறாதீங்க. குழந்தை இல்லாமலாம் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. குழந்தையோட போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. யோசிங்க. பேட்சப் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. கல்யாணம் பண்ணும்போதே யோசிச்சு பண்ணுங்க. அங்க அவசரப்பட்டு எல்லாம் எனக்கு எப்படிங்க கேர் முன்னாடி தெரியுமா? தெரிஞ்சுக்கோ. நீ தான் வந்து எத்தனையோ சோசியல் மீடியால உட்காந்துருக்கிறீங்க. என்னென்னமோ பண்றீங்களே இன்னைக்கு. எல்லாமே ட்ரெண்டுன்னு எத்தனையோ பண்றீங்களா பைத்தியம். இதையும் போய் கத்துக்குங்க. கத்துக்கிட்டு பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்க பேசுறதில்ல. என்ன பார்த்து 1000 குழந்தைங்க வந்து பேசும். அவங்க எல்லா விக்டிமா இருக்கிற அத்தனை விக்டிம்க்கு கேஆர் ஒரு விக்டிம். கேஆர் தான் அவங்களுக்கெல்லாம் பாஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வாழ்க்கையில கோ த்ரூ பண்ண அத்தனை பையனும் பிள்ளையும் என்னை தேடி வருவாங்க. தேடி வந்தாச்சு. வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சரியா? நீங்கலாம் ஒரு பெஸ்ட் மதரா இருங்க. எல்லா விமனுக்கும் உண்டான மரியாதை அது எப்பவுமே இருக்கும். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். தேங்க் யூ.